அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு அந்திமுற்றம் மாலை பொழுதில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அந்திமுற்றம் நிகழ்வானது ஈரோடு வாசல் அமைப்பில் பேச்சு திறனை ஊக்குவிக்கும் பொருட்டு ஒருங்கிணைக்கப்படும் ஒரு நிகழ்வு. அதில் வாரந்தோறும் பல தலைப்புகளில் பேச்சாளர்கள் தங்களது பேச்சு திறனை வளர்த்துக் கொள்ள முன் வந்து தங்களது சொந்த தலைப்புகளில் பேசி உரையாடுகிறார்கள். அந்த வகையில் இன்றைய காலகட்டத்துக்கு மிகவும் தேவையான மெடிக்கல் இன்சூரன்ஸ் சம்பந்தமாக திரு உமா நந்தகுமார் அவர்கள் அறிந்தும் அறியாததும் என்ற தலைப்பில் அது பற்றிய தகவல்களை நமக்கு அளிக்க உள்ளார். நந்தகுமார் அப்படிங்கிற பெயர்ல இதுவரைக்கும் இருந்தவர் வந்து இப்போ உமா நந்தகுமார் அப்படின்னு பெயரை மாத்திட்டேன் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தெரிவிச்சிருக்கார். அதனால யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். அதன் பிறகு பார்வையாளர்களின் கேள்வி பதில் நிகழ்ச்சியும் உள்ளது. அதில் உங்களது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த இன்சூரன்ஸ் சம்பந்தமா, குறிப்பா மெடிக்கல் இன்சூரன்ஸ் சம்பந்தமா எவ்வளவு நிறைய சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். அது பற்றிய நிகழ்ச்சி இருக்கிறதுனால நீங்க கேட்கலாம். தற்பொழுது அந்திமுற்றம் நிகழ்வின் முதல் நிகழ்வாக வாசல் பட்டயம் வாசிக்க திருமதி சரஸ்வதி அவங்கள வருக வருகன்னு வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். கேக்குதுங்களா சார்? கேக்குது. அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு வாசல் உறுப்பினர்களாக நம் படைப்புத்திறன், ஆளுமை திறன் மற்றும் உடல் நலத்தினை மேம்படுத்திடவும், சமூக பங்களிப்புடனும் இளைய தலைமுறைக்கு வழிகாட்டிடவும் நம் அமைப்பு தரும் வாய்ப்புகளை தேடல் உள்ளவர்களுடன் இணைந்து முழுமையாகவும் சரியாகவும் பயன்படுத்திக் கொள்வோம். எல்லைகளை தாண்டி பயணிப்போம். நன்றி. மிக்க நன்றிங்க மேடம். அடுத்ததாக நமது இந்த வாசல் அமைப்போட தலைவி மைதிலி அவர்கள், கேப்டன் டாக்டர் என் மைதிலி அவர்கள் வரவேற்புரை வழங்குவதற்காக வருக வருக என வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு வாசல் நடத்தும் அந்திமுற்ற நிகழ்வில் பங்கு பெற வந்திருக்கும் ஈரோடு வாசலின் வழிகாட்டுதல் குழு உறுப்பினர்கள், ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் ஈரோடு வாசல் உறுப்பினர்கள் அல்லாத நண்பர்கள் இணைய வழியாக இணைந்துள்ளார்கள். அவர்களை வரவேற்பதில் வாசல் பெருமிதம் கொள்கிறது. அனைத்திற்கும் முத்தாய்ப்பாய் இன்றைய சிறப்பு பேச்சாளர் நந்தகுமார் அவர்களை வரவேற்பதில் ஈரோடு வாசல் மகிழ்ச்சி அடைகிறது. அனைவரையும் வருக வருக என வரவேற்று அமர்கிறேன். நன்றி. நன்றிங்க மைதிலி. அடுத்ததா நம்ம பேச்சாளரை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். திரு நந்தகுமார் அவர்கள் டெக்ஸ்டைல் டிப்ளமோ கிராஜுவேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது அவர் மார்க்கெட்டிங் துறையில 20 ஆண்டுகளுக்கு மேலா தொடர்ந்து பயணித்திருக்கிறார். அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ், இன்சூரன்ஸ், இது பற்றி நீங்கள் நந்தகுமார்கிட்ட எந்த டவுட் கேட்டிங்கனாலும் அவர் ரொம்ப நேரம் ரொம்ப கிளாரிஃபைடாக பேசுவாங்க. நான் ஒரு முறை இருமுறை உரையாடும் போதெல்லாம் நாங்கள் இங்கே ஃபாரின்ல இருந்தால் கூட இந்த இன்சூரன்ஸ் சம்மந்தமாகவோ இந்த ஃபைனான்சியல் துறையில் பற்றி மிக விரிவாகவும் தெளிவாகவும் எடுத்துரைக்கிற ஒரு நபர். அதுக்கான ஆளுமையை அவர் ரொம்ப வளர்த்துருக்கிறார். அடுத்தது அவர் வாசல் உறுப்பினராக கடந்த 7 ஆண்டுகளாக பயணித்துட்டு வர்றார். அடுத்து அவங்களோட துணைவியர் உமா, அவங்க வந்து வாசலோட உறுப்பினர் மற்றும் வாசலின் செக்ரட்டரியாகவும் இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 2 குட்டிங்க இருக்கிறாங்க. அடுத்தது நந்தகுமார் அவர்கள் தாளவாடியை வந்து தன்னோட சொந்த ஊராக கொண்டவர். தற்பொழுது ஈரோடில் வசித்துட்டு வராங்க. இப்ப பேச்சாளர் அவர்கள் நந்தகுமார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். நந்து, ஸ்டேஜ் இஸ் யுவர்ஸ் நவ். ப்ளீஸ் கோ அஹெட். தேங்க்யூங்கண்ணா. ரொம்ப நல்ல இன்ட்ரடக்ஷன். ஆக்சுவலாக நம்ம ஒரு டிஸ்கஷன் போகிறப்போ இந்த இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் பற்றி ஒரு டிஸ்கஷன்ஸ் கேட்கலான்னு நீங்கள் சொன்னது வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி முடிகிறப்போ வந்து நண்பர்களுக்கு வந்து இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் பற்றி இன்னும் கொஞ்சம் தெளிவாக பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த ஈரோடு வாசல் ஆட்சிக்குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்களுக்கும் மற்ற நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ்குள்ளே போய்க்கலாம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன இன்ட்ராக்ஷன் மாதிரி நான் கேட்டுக்கிறேன். இப்போ நம்ம மீட்டிங்கில் இருக்கிறவங்கள்ட்ட
ஹெல்த் இன்சூரன்ஸை பத்தி எனக்கு தெரியாது, இல்ல என்கிட்ட ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்ல அப்படிங்க யாராச்சும் இருந்தா மட்டும் நீங்க சேட் பாக்ஸ்ல நோன்னு போடுங்க. இல்ல உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குன்னா பிரச்சனை இல்லை, எனக்கு இல்ல அதை பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னா நோன்னு மட்டும் உங்க சேட் பாக்ஸ்ல போடுங்க. ஸோ அது தெரிஞ்சுட்டேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் அந்த செஷன் கொண்டு போயிடலாங்கிறதுக்காக ஒரு ஐடியா தான். நீங்க சேட் பாக்ஸ்ல போடலாம், இல்ல அப்படின்னா நீங்க நோன்னு மட்டும் போடலாம். ஓகே, ஒருத்தர் மட்டும் போட்டிருக்காங்க. சரி, நம்ம இந்த இதுல கொண்டு போய்க்கலாம். மருத்துவ காப்பீடு நம்ம ஜஸ்ட் இப்போ என்னென்ன தெரிஞ்சுக்கிறது தெரியாதுங்கிறது எல்லாமே நம்ம பார்த்துடலாம். இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதுக்கு நம்ம ஒரு நம்ம ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வருது அப்படிங்கிறது வந்து காத்துக்கிறதுக்காக ஒரு எடுக்கக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ், ஒரு காப்பீடு தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது. ஆக்சுவலா திருவள்ளுவர் பத்தி நான் சொல்லிட்டு இதை ஸ்டார்ட் பண்ணா கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். வருமுன்னர் காவாதார் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருக்குறள்ல சொல்லியிருப்பாரு, 435வது குறள்ல. என்ன அப்படின்னா, திருக்குறள் வந்து நம்ம ஒரு அறநூல் நாம் பாக்குறோம். ஆனா அறத்துக்காக எழுதுனதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 38 அதிகாரம் எழுதியிருப்பாரு. பொருட்பால்ல பாத்தீங்கன்னா ஒரு 70 அதிகாரம் எழுதியிருப்பாரு. இன்பத்துல வந்து ஒரு 25 அதிகாரம் எழுதியிருக்காரு. சோ அறநூல், ஆனா அது பேசியிருக்கிற இதெல்லாம் பாத்தீங்கன்னா பொருள், அதாவது சம்பாதிக்கிறது, அந்த செல்வம், அந்த பொருள், அதை எப்படி சேர்த்தணும் அப்படிங்கிறது தான் நிறைய எழுதியிருப்பாரு. அதுல ஒரு மெயினா குறிப்பிடுறது என்ன, நம்ம சம்பாதிக்கிறத அதே அளவுக்கு ஈக்குவலா பாதுகாக்கணும் அப்படிங்கறதும் அவர் சொல்லியிருப்பாரு. சோ அந்த பொருள் நம்ம சம்பாதிக்கிறத பாதுகாக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சோ அந்த பாதுகாக்கிறதுங்கிறது மீன்ஸ் என்ன அப்படின்னா நம்ம காப்பீடுன்னு நம்ம சொல்லலாம். எந்த ஒரு இயற்கை இடர்பாடுகள் இருந்தாலும் எதாவது எதிர்பாராத ஒரு எமர்ஜென்சி, ஒரு செலவு வருதுனாலும் அதை நம்ம தற்காத்து கொள்றதுக்கு அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அது நம்ம உடல் நலத்துக்கு மேல இருக்கிற ஏதாச்சும் ஒரு செலவு வருது அப்படின்னா அதையே தற்காத்து கொள்றதுக்கு தான் வந்து இந்த மருத்துவ காப்பீடு, அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு நோய் வாய்ப்படுறப்போ இல்ல வேற ஏதாச்சும் ஒரு விபத்துல நம்ம ஏதோ ஒன்று சிக்கிறவோ அந்த டைமுக்கு நம்மளுக்கு தேவையான மெடிக்கலுக்கு ஆகிற செலவுகளை வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கிறதுக்கான போற ஒரு இன்சூரன்ஸ் தான் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸோ இது வந்து ஃபினான்ஷியல் இன்சூரன்ஸ் இல்லாம நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறோம், அதுக்கு போற ரூம் ரெண்ட்டு, இல்ல மருந்து மாத்திரை செலவு, சர்ஜரி செலவு, இது எல்லாத்தையுமே உங்களுக்கு இதுல கவர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அவனோட மெயின் இது. அப்புறம் தென் சர்ஜரி, அந்த ட்ரீட்மெண்ட்ஸ்க்காகிற செலவு, ஸ்கேன் ஏதாச்சும் பார்க்குறோம் அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்குமே செலவு. எமர்ஜென்சி மெடிக்கல் கேருங்கிறது வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன். சப்போஸ் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கிறோம், இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உண்டான டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காகிற செலவு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்ங்கிறது வந்து கவர் ஆயிருது. ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ்ல கவர் ஆயிருங்கிறப்போ உங்களுக்கு வந்து பீஸ் ஆஃப் மைண்ட் தான் இருக்கும். ஒரு நோய் நம்ம போறோம், ஒரு டாக்டர்ல போய் அட்மிட் ஆகிறோம், நம்ம சிகிச்சை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த டைமுக்கு வந்து நம்மளுக்கு வேற எந்த டென்ஷன் இல்லாம ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட்ல நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்துக்க முடியும் அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்தா மட்டும்தான் முடியும். ஸோ சிகிச்சை பலன் இல்லாம கூட போயிருக்கலாம், ஆனா சிகிச்சைக்கு பணம் இல்லாமல் போயிடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு முன்மொழி சொல்லுவாங்க. ஸோ அதனால நம்ம சிகிச்சை வந்து கண்டிப்பா நம்மளுக்கு பணத்தோட போறதுக்கு வந்து இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏன் முக்கியம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஒண்ணு, இன்னைக்கு இருக்கக்கூடிய பணவீக்கம், பணவீக்கம்ங்கிறது வந்து இந்த மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் சொல்லலாம். இப்போ நம்ம வந்து முன்னாடி ஒரு காஸ்ட் நம்ம பார்த்துருப்போம், ஒரு ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு ஒரு சின்ன செலவா இருந்திருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் ஒரு மேட்டர்னிட்டி, ஒரு டெலிவரி எக்ஸ்பென்சஸோ இல்ல ஒரு எலும்பு முறிஞ்சிருச்சு அப்படின்னா போற ஒரு ஃப்ராக்சருக்கான ஒரு எக்ஸ்பென்சஸோ பார்த்தீங்கன்னா முன்னாடி ரொம்ப கம்மியா இருக்கும். இன்னைக்கு வந்து ஒரு ஆஞ்சியோகிராம் பண்ணி ஒரு சின்ன ஸ்டட் வச்சுட்டு வந்தாவே பாத்தீங்கன்னா 1 லட்சம் 2 லட்சத்துக்கு மேல போற மாதிரிதான் இன்னைக்கு இருக்கு. ஏன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமாயிடுச்சு, மெடிசின்ஸோட காஸ்ட் அதிகமாயிடுச்சு, மெடிசின்ஸ் நிறைய அட்வான்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ஸோ அப்படிங்கிறப்போ வந்து இந்த இன்ஃபிளேஷன்ஸ் வந்து நம்ம கண்டிப்பா பேர் பண்ணித்தாகணும். ஸோ அதுக்கு வந்து நிறைய விலை கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதையெல்லாம் நம்ம தற்காத்துக்கணும் அப்படின்னா இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். தென் அன்எக்ஸ்பெக்டட் எமர்ஜென்சிஸ், திடீர்னு எதிர்பாராத நடக்கக்கூடிய விபத்துகள் ஏதாவது வர்றப்ப நம்மளுக்கு எவ்வளவு வருது எப்ப என்னங்கிறது தெரியாது. ஸோ அப்போ வந்து அதுக்கு நம்ம தேவையான ஒரு சேவிங்ஸ் வச்சிருப்போம், அந்த சேவிங்ஸ் வந்து கரைஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு 10-15 வருஷம் சேர்ந்து வச்சது வந்து ஒரு நாள் 2 நாள்ல வந்து கரையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படின்னா மறுபடியும் அந்த 10-15 வருஷத்துல மறுபடியும் நம்ம செலவு பண்ணித்தான் அந்த செலவு அந்த ஒரு அமௌண்ட்டை சேர்த்த முடியும். அப்படிங்கிற ஒரு எமர்ஜென்சிஸ் எல்லாம் இல்லாம தற்காத்துக்கணும் அப்படின்னா இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். தென் நம்மளோட சேமிப்பை வந்து பாதுகாக்கிறதுக்கும், தென் ஒரு குவாலிட்டியான ஹெல்த் கேர் நம்ம பண்ணிக்கிறோம். ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய ஹெல்த்தை வந்து நம்ம கேர் பண்ணிக்கிறதாவே இருக்கு. ஏன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நம்ம மெடிக்கல் ஹெல்த் செக்அப்ஸ் எல்லாமே நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம உடம்ப நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கும் வந்து இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. அது எப்படிங்கிறது இன்னும் உள்ள நம்ம டீட்டெயிலா நிறைய பார்க்கலாம்.
ஓகே, ஹெல்த் இன்சூரன்ஸ் என்னன்னு பார்த்துட்டோம், ஏன் முக்கியத்துவம்னு பார்த்துட்டோம். பட் யார் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா ஆக்சுவலா இது பொதுவா சொல்லணும்னா உயிர் இருக்கிற எல்லாருமே நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம உடம்பு மேல, நம்ம ஹெல்த் மேல யாருக்கெல்லாம் அக்கறை இருக்கோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். மெயினா ஒர்க்கிங் ப்ரொஃபஷன்ஸ், அதாவது அவங்க ஒரு பிரெட் வினரா இருக்காங்க, அவங்க ஒரு ஏர்னிங் ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு குடும்பத்துல ஒரு அப்பா வந்து ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் இருக்காரு அப்படின்னா, அவர் நாளைக்கு இல்லை அப்படின்னா அந்த இன்கம் வந்து ரீப்ளேஸ் பண்றதோ, இல்ல அவரு நோய்வாய்ப்படுறப்போ அவர் இன்கமும் கிடைக்காது, அவருக்கு செலவு பண்றதுக்கும் காசு இருக்காது அப்படிங்கிற நிலைமை போறப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து அந்த டைமுக்கு ஒரு இன்றியமையாததா இருக்க போகுது. ஸோ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்காகட்டும். போயிட்டு இருக்கு தம்பி. போதும், விட்டுருங்க, அப்படியே விட்டுருங்க. ஆனா அது மட்டும் மியூட் பண்ணிடலாங்கண்ணா. ஓகேங்க. ஓகேங்க. ஃபேமிலிஸ்க்கு இது வந்து தனிநபருக்கு மட்டும்தான் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா இல்லைங்க. ஃபேமிலிஸ்க்கு எடுத்துக்கலாம், அப்பா அம்மா குழந்தைகளுக்கு எடுத்துக்கலாம், இல்ல அவங்களோட அந்த ஃபேமிலி ஹெட்டோடைய அப்பா அம்மாவுக்கும் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஃபேமிலியா நீங்க எத்தனை, ஒரு 2 அடல்ட், 3 சில்ட்ரன், அவங்களோட 2 பேரண்ட்ஸ் அப்படிங்கிற அளவுக்கும் நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். தென் அகைன் சீனியர் சிட்டிசன்ஸ், வயசாயிட்டா எங்களுக்கு கிடைக்குமா? ஏன்னா நமக்கு வயசு ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெடிக்கல் ரிஸ்க் நிறைய இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஸோ இன்னைக்கு சீனியர் சிட்டிசனுக்கு வந்து கண்டிப்பா நம்ம கவர் பண்ணிக்க முடியும். ஈவன் அவங்க நோய்வாய்ப்பட்டிருந்தால் கூட, ஒரு சுகர் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னாலும் கூட, ஒரு பிபி இருக்கு அப்படின்னா கூட அவங்களுக்கு வந்து இன்னைக்கு ஒரு பாலிசி எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறதா வந்து இன்னைக்கு உண்மை. தென் அகைன் கார்பரேட் எம்ப்ளாயீஸ், நிறைய இடத்துக்கு வந்து நான் நிறைய சந்திச்சது பார்த்தீங்கன்னா கார்பரேட் எம்ப்ளாயீஸ். நாங்கள் வந்து ஒரு கார்பரேட்ல இருக்கிறோம், எங்களுக்கு ஆல்ரெடி எங்கள் குரூப் இன்சூரன்ஸ் இருக்குது, நான் ஏன் ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்கும். அது மெயினாக என்னன்னா இது ரொம்ப முக்கியமானது. கார்பரேட் எம்ப்ளாயீஸ்க்கும் இன்சூரன்ஸ் கண்டிப்பா ஒரு இண்டிவிஜுவல் இன்சூரன்ஸ் வேணும். என்ன ரீசன் அப்படின்னா அந்த கம்பெனில ஒர்க் பண்ற வரைக்கும் தான் அந்த பாலிசி ஒர்க் ஆகும். ஒன்ஸ் அவங்க வெளியே வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எந்த பாலிசிஸ் இருக்காது. அப்போ வந்து நான் தனியா வர்றப்ப நான் பாலிசி எடுத்துக்கலாம்னு அவங்க நினைச்சால் கூட அவங்களுக்கு கிடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தாலும் வரலாம். அவங்க அந்த கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒரு பெரிய மாசிவ் ஆக்சிடென்ட் ஏதாச்சும் அவங்க சந்திக்கிறாங்க, இல்ல வேற ஏதாச்சும் ஒரு சர்ஜரி பண்ணிடுறாங்க அப்படின்னா அவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் இண்டிவிஜுவல் பாலிசிஸ் கண்டிப்பா கிடைக்காதுங்க. காப்பீடை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கிறப்ப எடுத்துக்கிறதுக்கு பேர் தான் காப்பீடு. நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு நோய்வாய்ப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம போய் அதை எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட் ரொம்ப அதிகமா இருக்கும், சில டைமுக்கு கிடைக்காம கூட போயிடலாம். தென் செல்ஃப் எம்ப்ளாய்டு இண்டிவிஜுவல்ஸ், ஸோ இது எல்லாமே அந்த இதில் வந்துடும். தென் ஹெச்என்ஐஸ், நான் வந்து எனக்கு வந்து சொத்து நிறைய இருக்கு, நான் ஏன் அதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் அவங்களுக்கும் வந்து ஒரு ரிஸ்க்கை மிட்டிகேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸ்க்கும் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப தேவைப்படுது. இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துட்டோம்னா அதுல என்னென்ன கவர் ஆகுது அப்படின்னா, இன்பேஷண்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன், ஒரு ஹாஸ்பிட்டல்ல தங்கி ஒரு 24 மணி நேரம் டிஃபால்ட் மேண்டட்டரியா தங்கி ட்ரீட்மெண்ட் பார்க்குற எல்லாத்துக்குமே இந்த கவரேஜ் கவர் ஆகும். சரி, ஓகே. தென் ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன், சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு வயிற்று வலி இருக்கு, நான் போய் ஒரு டாக்டர் பார்க்குறேன், அவர் வந்து ஒரு ஸ்கேன் பண்ணிட்டு வர சொல்றாரு. ஸ்கேன் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஓகே இது வந்து மெடிசன்ல கியூர் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம், நீங்க சர்ஜரி எல்லாம் எடுத்தோடனே போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட், ஒரு மெடிகேஷன் கொடுக்குறாரு. ஒரு 2 months கன்டினியூ பண்றேன். அந்த 2 months கன்டினியூ பண்றதுக்கும் சிஸ்டம் மீன்ஸ் அகைன் அது சுச்சுவேஷன் வந்து ரொம்ப வஸ்டா போகுதுங்கிறப்போ ஓகே சர்ஜரி தான் லாஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறப்போ சர்ஜரி பண்றோம். சர்ஜரி முடிச்சுட்டு ஒரு 2 months 3 months கழிச்சு அகைன் நம்ம ரிவ்யூ போறோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஸ்கேன் பண்ணதும் கவர் ஆகும், அந்த சர்ஜரியும் கவர் ஆகும், அதை முடிச்சு ரிவ்யூ போயிட்டு மறுபடியும் ஏதாச்சும் பாக்குறேன் அப்படின்னாலும் அதுவும் கவர் ஆகும். இதுதான் அந்த ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் சொல்றோம். ஹாஸ்பிட்டல் தங்கி அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்கு முன்னாடி 30 நாள் அல்ல 60 நாள், இல்ல பின்னாடி 60 நாள் அல்ல 90 நாள்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாலிசிக்கும் அந்த மாதிரி டேர்ம்ஸ் இருக்கு. அது நம்ம எடுத்துக்கிற பாலிசியில எது இருக்குங்கிறத நம்ம கரெக்டா டேர்ம்ஸ் ஸ்டடி பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா இதை நம்ம வந்து கிளைம் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். தென் அகைன் மூணாவது ஐசியூ அண்ட் சர்ஜரி சார்ஜஸ். இப்போ வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம் அப்படிங்கிறது வந்து சில விபத்து காயங்கள் எல்லாம் போறப்ப பார்த்தீங்கன்னா இன்டர்னல் பல்மனரி கேர் யூனிட்னு சொல்லுவாங்க, ஐசியூன்னு சொல்லிட்டு. அது வந்து இன்னும் நிறைய வகைகள் எல்லாம் இருக்கு. அதுக்கு உண்டான சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் ரூம் ரெண்ட்டை விட அதிகமாக இருக்கும். 10,000, 5,000, 15,000 அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜஸ் கவர் ஆகும். தென் சர்ஜரி, ஏதாச்சும் நம்ம சர்ஜரி ஏதாச்சும் பண்றோம் அப்படின்னாலும் அதுக்கு இந்த சார்ஜஸ் எல்லாமே கவர் ஆகும். தென் ஆம்புலன்ஸ் சர்வீஸ், நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்து இன்னொரு ஹாஸ்பிட்டல் போகணும், இல்ல வேற இடத்துக்கு இடையில ஏதாச்சும் நம்மளுக்கு ஒரு ரோடு ஆக்சிடென்ட்ல அடிபட்டோம், அங்கிருந்து நம்ம மூவ் பண்றதுக்கு உண்டான எக்ஸ்பென்சஸ் எல்லாமே இதுல வந்து கவர் பண்ணலாம். ப்ரொவைடட் நீங்க எடுத்துக்கிற பாலிசியில இந்த டேர்ம்ஸ், இந்த ரைடர்ஸ் எல்லாமே இருக்குதாங்கிறத நீங்க என்ஷூர் பண்ணிக்கணும். ஸோ ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ்ங்கிறது இது எல்லாமே கொடுக்குது. நீங்க எடுத்திருக்கிற பாலிசியில இது எல்லாமே கவர் ஆகுதா, இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குதாங்கிறது வந்து நீங்க ஒரு டைம்க்கு 2 டைம் என்ஷூர் பண்ணிக்கலாங்க.
தென் டே கேர் ப்ரொசீஜர்ஸ் நான் முன்னாடி சொல்லியிருந்த ஒரு 24 மணி நேரம் ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆயிருந்தா தான் உங்களுக்கு அந்த கவரேஜ் கிடைக்கும் அப்படின்னு. சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஃப்ராக்சர் இருக்குது, நான் போனேன் ஒரு 1 ஹவர்ல வந்து எனக்கு ஒரு பிஓபி போட்டு எனக்கு இந்த ப்ரொசீஜர்ஸ் முடிச்சு எனக்கு அனுப்பிச்சு விட்டுறாங்க, அப்போ எனக்கு அது கிளைம் ஆகாதா அப்படின்னா கண்டிப்பா அதுவும் கிளைம் ஆகும். அது வந்து டே கேர் ப்ரொசீஜர்ஸ்ல நம்ம கவர் பண்றோம். ஸோ நீங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டியது இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷன்ஸ் டாக்டர் டிக்ளேர் பண்றாரு அப்படிங்கிற இடத்துக்கு டே கேர் ப்ரொசீஜர்ஸ்ல நம்ம அதை கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்மளுக்கு கவரேஜஸ்ல வர்றது. ஸோ மேக்ஸிமம் அதாவது மெடிசின்ஸ், ரூம் ரெண்ட் இது எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிரும். கவர் ஆகாத ஒரு சில என்ன இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் கவர் ஆகாது, மீன்ஸ் நம்ம மீல் ஏதாச்சும் சாப்பிட்றோம் அப்படிங்கிறது கவர் ஆகாது. சில கன்சியூமபிள்ஸ் இந்த யூஸ் பண்ற பிபிஇ கிட்டு, சிரிஞ்சு, நீடில்ஸ், இந்த கன்சியூமபிள்ஸ்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு கவர் ஆகாது. இன்னைக்கு இருக்கிற பிளான்ல சில இதில் கன்சியூமபிள்ஸ் கவர் ஆகிற அளவுக்கு வந்துருச்சு. ஸோ அது நம்ம பாலிசிஸ் எடுக்கிறப்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். இது மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறதுலயே வந்து எக்ஸ்க்ளூஷன்ஸ்ங்கிறது வந்து டிஃபால்ட்டா சிலதெல்லாம் இருக்கு, அது நாம் பார்க்கணும். அதுல என்ன அப்படின்னா காஸ்மெட்டிக், அதாவது அழகு சாதனத்துக்காக நம்ம பண்ணக்கூடிய ஒரு இது எதுவுமே வந்து இதுல கவர் ஆகாதுங்க. தென் செல்ஃபா நாம் பண்ணிக்கிற ஏதாச்சும் ஒரு சூசைட் அட்டெம்ப்டோ இல்லை ட்ரங்க் அண்ட் டிரைவ் இந்த மாதிரி இருக்க போறப்போ வந்து இதுல ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து கவர் ஆகாது. தென் மூணாவது வெயிட்டிங் பீரியட் கண்டிஷன்ஸ். வெயிட்டிங் பீரியட்ஸ்னு பார்த்தீங்கன்னா சில பிஇடிஸ், ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். இல்லை நம்ம பாலிசி இன்னைக்கு தான் எடுத்திருக்கிறோம் அப்படின்னா டே 1ல இருந்தே எல்லாமே கவரேஜ் வராதுங்க. ஒரு சிலதுக்கு வெயிட்டிங் பீரியட் இருக்கும். கிட்னி ஸ்டோன் இல்லை ஹெர்னியா இந்த மாதிரி சில டிசீஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் டிசீஸ் இருக்கு. அது வந்து நீங்க பாலிசி எடுத்த 2 வருஷம் கழிச்சு தான் கவர் ஆகும். ஸோ அப்படின்னா முதல் 2 வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த டிசீஸ் உங்களுக்கு வந்ததுனால நீங்க கிளைம் பண்ண முடியாது. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க நல்லா இருக்கிறப்ப, ஹெல்த்தியா இருக்கிறப்ப நீங்க எடுத்துட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவா வேலை பண்ணும். நான் எனக்கு ஒரு டிசீஸ், ஒரு நோய் வந்ததுக்கு அப்புறம் நான் போய் இன்சூரன்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா அது நம்மளுக்கு அந்த டைம் நம்மளுக்கு இமீடியட்டா உதவாம போகலாம். தென் பாலிசியே சில டைம் கிடைக்காம கூட போயிடலாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸ்பெசிபிக் டிசீஸ் சில ஏவியன்னு சொல்லுவோம், ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ் இல்லை அந்த மாதிரி இன்னைக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கக்கூடிய சில டிசீஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் எக்ஸ்க்ளூஷன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ ஒருத்தருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, நிறைய ஸ்டட் வச்சிருக்காரு, மீன்ஸ் ரொம்ப ரிஸ்கியா இருக்காரு அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் பாலிசிஸே கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இல்லை முன்னாடியே வந்து இந்த நிறைய டிசீஸ் நேம்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அது ஸ்பெசிபிக் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அதெல்லாம் இருக்குங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு சில எக்ஸ்க்ளூஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. தென் ஓகே, இப்போ நம்ம வந்து என்னென்ன கிடைக்கும், யாருக்கு என்னங்கிறது எல்லாமே பார்த்துட்டோம். அதில் என்னென்ன கவர் ஆகுங்கிறது பார்த்துட்டோம். பிளான்ஸ், இப்போ இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்னு இதில் என்ன மாதிரி பிளான்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஒரு தனியாக பிளான் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் எனக்கு மேரேஜ் எல்லாம் இல்லை, ஃபேமிலி இல்லை, நான் இண்டிவிஜுவல் தான் அப்படின்னா அவங்களுக்கு பிளான் எடுத்துக்க முடியும். ஃப்ளோட்டர், ஃபேமிலி ஃப்ளோட்டர் பேசிஸ், அதாவது ஒரு குடும்பமாகவும் அப்பா அம்மா குழந்தைங்க இவங்களுக்கு ஒய்ஃப் இவங்களெல்லாம் சேர்த்து வச்சும் ஒரு பாலிசிஸ் எடுத்துக்கலாம். தென் அகெயின் சீனியர் சிட்டிசன், வயசானவங்களுக்கும் தனியாக ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான்ஸ் இருக்கு. மீன்ஸ் அதாவது நம்ம எபோவ் 65 சொல்றோம் இல்லைங்களா, அவங்களுக்கு அதை வந்து கவர் பண்ணிக்கலாம். ஸ்பெசிஃபிக்காவே அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா சீனியர் சிட்டிசன் பிளான் எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப கேர் எடுத்துக்கணும், அவங்களுக்கு நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கும், அவங்களுக்கு வந்து கொடுக்க முடியும் வித்தவுட் எனி ஹெல்த் செக்அப். ஸோ அவங்களுக்கு என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்ததுன்னா கூட நம்ம அதை கொடுக்க முடியும், ப்ரொவைடட் அவங்களுக்கு அந்த ப்ரீமியம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதை நம்ம செக் பண்ணிட்டு பார்த்துக்கலாங்க. தென் கிரிட்டிக்கல் இல்னஸ், சப்போஸ் எனக்கு வந்து ஒரு கார்டியோ வாஸ்குலர் ரிஸ்க் இருக்கு அப்படின்னா அதுக்கு எனக்கு செப்பரேட் பாலிசி இருக்குமானா அதுக்கு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டா சில பிளான்ஸ் இருக்கு, அது நம்ம எடுத்துக்கிறதுனால நம்ம செப்பரேட்டா எடுத்துக்கலாம். தென் உமன்ஸ் கேர், இது வந்து ஒரு ரொம்ப பெக்யூலரான ஒரு ப்ராடக்ட். இப்போ ரீசெண்டா நிறைய இது வந்திருக்கு. என்னன்னா உமன்ஸை பேஸ் பண்ணி அவங்களுக்கு ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாத்துக்கும் கவரேஜ் வந்து ரொம்ப ஹையா கொடுத்து, இன்க்ளூடிங் மேட்டர்னிட்டி பெனிஃபிட், கேன்சர் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே கவர் பண்ணக்கூடிய உமன்ஸ்க்கு மட்டும் ப்ரிஃபர்டா மீன்ஸ் ப்ரிவிலேஜா இருக்கக்கூடிய பிளான்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அதுவும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாமே மெடிக்கல் இன்சூரன்ஸ்ல இருக்கு. உங்களுக்கு எது தேவைங்கிறத நீங்க கண்டிப்பா பார்த்துக்கலாம். தென் கார்பரேட் குரூப் இன்சூரன்ஸ், ஒரு கம்பெனி நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்க எம்ப்ளாயிஸ்க்கு வந்து நீங்க குரூப் இன்சூரன்ஸாகவும் கொடுக்க முடியும். ஸோ இது மூலியமா அவங்களோட மெடிக்கல் வெரி மினிமம் அமௌண்ட்டை வந்து ஒரு ரிஸ்க் வந்து நீங்க மிட்டிகேட் பண்ண முடியும். ஸோ இது ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு குரூப் இன்சூரன்ஸா பார்க்கறது. ஓகே, இந்த இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்கு. இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி. நம்ம வந்து நம்ம சேர்த்து வச்சுக்கிற பணம் வந்து நம்மளுக்கு ஒரு சேஃபா இருக்கும். நம்ம ஹாஸ்பிட்டல் போய் கேஷ் கொடுத்துட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டியது இல்லை. ஏன்னா இது இன்சூரன்ஸ் கம்பெனி பே பண்ணிடும். நம்ம வந்து ஒரு ரிஸ்க் ஃப்ரீயா, ஒரு டென்ஷன் ஃப்ரீயா நம்ம போய் ஒரு ட்ரீட்மெண்ட் ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல்ல நல்ல டாக்டர்கிட்ட ரொம்ப கம்ஃபர்டபுளா நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்க முடியும். தென் டேக்ஸ் பெனிஃபிட் முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு, இப்போ நியூ ரெஜிம்ல எல்லாம் நீங்க பண்ண முடியாது. ஓல்டு ரெஜிமா இருந்தால் நீங்க அந்த டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் என்ஜாய் பண்ணிக்கலாம்.
தென் நோ கிளைம் போனஸ்ன்னு சொல்லப்போ உங்களுக்கு வந்து சம் அஷ்யூர்ட் நீங்க ஒரு 5 lakhs எடுத்திருக்கீங்கன்னா நோ கிளைம் இல்லாதப்போ உங்களுக்கு அட்ஜஸ்டா உங்களுக்கு சம் அஷ்யூர்ட் குமுலேட்டிவ் போனஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அதுல உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுல ஹெல்த் செக்அப் இருக்கிற நிறைய பிளான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 40 வயசு தாண்டிட்டீங்க அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் நீங்க செக் பண்ணிக்கிறது ரொம்ப அட்வைசபிள். ஏன்னா உங்களுக்கு எந்த நோய் எது வருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அது ஒரு நல்ல வாய்ப்பு. சே ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் போறப்ப தான் அதோட சிம்டம்ஸ் வெளியே தெரிய இருக்க ஆரம்பிக்கும். பட் ப்ரொவைடர் நீங்க வந்து ஹெல்த் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு HbA1c பாக்குறப்ப ஒரு 3 months ஆவரேஜ் நீங்க அதில் பார்த்துக்க முடியும். ஸோ ஹெல்த்துக்கு உங்களோட கேர் வந்து நீங்க அட்வான்ஸா ப்ரீவியஸா கொஞ்சம் பிளான் பண்றப்போ ஒரு பெரிய சிரமத்துல இருந்து நீங்க தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இதோட தேவைகள். தென் ஓகே, இப்போ நம்ம இது பார்த்துட்டோம், என்னென்ன கவர் ஆகுதுன்னு பார்த்துட்டோம், இது எல்லாமே இது பண்ணிருக்கோம். இப்போ ஒரு ரைட் பாலிசி நான் எப்படி சூஸ் பண்ணணும், நான் என்னென்ன கிரைட்டீரியாஸ் எல்லாம் நான் எடுத்து நான் பார்த்து கரெக்டா இது பண்ணிக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இது என்னன்னா நம்மளுக்கு நம்ம ஃபேமிலி சைஸ் என்ன, நம்மளோட இன்கம் என்ன, நம்ம எந்த மாதிரி கவரேஜ்ல இருந்தா பரவாயில்ல அப்படிங்கறது உங்க ரிஸ்க் ப்ரொஃபைல நீங்க வந்து பிளான் பண்ணீங்க அப்படின்னா நீங்க உங்களோட சம் அஷ்யூர்ட் வந்து நீங்க அரைவ் பண்ண முடியும். அதாவது எனக்கு 5 lakhs பிளான் எடுக்கிறதா, 10 lakhs பிளான் எடுக்கலாமா, இல்ல 20 lakhs 30 lakhs அப்படிங்கிறது உங்களோட இன்கம் பொறுத்து, உங்களோட ஃபேமிலி சைஸை பொறுத்து, உங்களுடைய ஃபேமிலி லைஃப் ஸ்டைலை பொறுத்து. ஸோ அது நீங்க முடிவெடுத்துக்கிறது. பட் மினிமம் ஆஸ் நம்ம இன்னைக்கு எடுத்தோம் அப்படின்னா 5 to 10 lakhs எடுக்கிறது வந்து இன்னைக்கு ஒரு பேஸ் அமௌண்ட்டா பாக்குறோம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இன்சூரன்ஸ் பாலிசிஸ்ல 5 lakhsங்கிறதா வந்து இன்னைக்கு பேஸ் அமௌண்ட்டா இருக்கு. ஸோ இது 5 lakhs இல்லை அப்படின்னாலும் நம்ம இன்னைக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கறது ரொம்ப சிரமமா இருக்கும். தென் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் நீங்க எடுக்கிற பாலிசிஸ்ல வந்து நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ் எவ்வளவு கவர் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி கேஷ்லெஸ்ஸா போறதுக்கு வந்து நீங்க நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் தான் வந்து பணம் கொடுக்காம ட்ரீட்மெண்ட் பார்த்துக்க முடியும். எனக்கு ஒரு நோய் வருது, நான் அந்த ஹாஸ்பிட்டல்ல போறேன், இந்த மாதிரி எனக்கு பாலிசி இருக்குன்னு நான் சொல்லிட்டு நாங்க அட்மிட் ஆயிட்டேன் அப்படின்னா அங்க இருக்கிற இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு டேக் கேர் பண்ணிக்குவாங்க. நீங்க டே 1ல இருந்து பைசா எதுவுமே தர வேண்டியது இல்லை. அது எல்லாமே இன்சூரன்ஸ் கம்பெனி ப்ரீ அப்ரூவல் கொடுத்து உங்களுக்கு அந்த அமௌண்ட் அங்க ஹாஸ்பிட்டலுக்கு சென்ட் பண்ணிடும். நீங்க போறீங்க, ட்ரீட்மெண்ட் பாக்குறீங்க, கியூர் ஆகி நீங்க டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே வரப்போ வந்து செட்டில்மெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். செட்டில்மெண்ட்ங்கிறது பெருசா ஒன்றும் இல்லை, அது எல்லாமே இன்சூரன்ஸ் கம்பெனி பண்ணிக்கும். மேபி ஏதாச்சும் ரொம்ப நெக்லிஜிபிளா ஒரு 2% ஒரு 1000 2000 ஒரு 10,000 5000 அதாவது ஆன செலவுகளை பொறுத்து சில கன்சியூமபிள்ஸ்க்கு கவர் ஆகாம இருக்கு, சில மீல்ஸ்ல உங்களுக்கு கவர் ஆகாம இருக்குன்னா ஒரு சின்ன அமௌண்ட் மட்டும் நீங்க கட்டிட்டு டிஸ்சார்ஜ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா இதுமே உங்களுக்கு நீங்க வாங்கின மெடிசன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதுல கவர் ஆயிரும். ட்ரீட்மெண்ட், சர்ஜரிஸ், ஸ்கேன் பார்த்தது எல்லாமே உங்களுக்கு அதுல கவர் ஆயிரும். ஸோ அப்படின்னா நீங்க இந்த நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா தான் இந்த கேஷ்லெஸ் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ அந்த the parents have to come and attend the meeting and pick the children. ஸோ நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் இருக்குதான்னு நீங்க பாத்துங்க. ஸோ அப்பதான் வந்து கேஷ்லெஸ் வந்து நீங்க என்ஜாய் பண்ண முடியும். ஸோ கேஷ்லெஸ் மட்டும் தான் பண்ணிக்க முடியுமா, அப்ப வேற எதுவுமே ஆப்ஷன்ஸ் இல்லையா அப்படின்னா நீங்க ரீஎம்பர்ஸும் பண்ணிக்கலாம். சப்போஸ் அந்த நெட்வொர்க் அந்த ஹாஸ்பிட்டல் வந்து நெட்வொர்க்ல இல்லை அப்படின்னாலும் நீங்க இங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம். கிளைம்ஸ், டிஸ்சார்ஜ் சம்மரி இது எல்லாமே நீங்க வாங்கிட்டு நீங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி ரீஎம்பர்ஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம். ஸோ 2 ஆப்ஷனுமே இருக்கு. பட் ப்ரிஃபரபிள் நீங்க கேஷ்லெஸ் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ரிஸ்க்கும் எந்த டென்ஷனும் இருக்காது. தென் கம்பேர் ப்ரீமியம் அண்ட் பெனிஃபிட்ஸ். நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இன்னைக்கு இருக்கு, நிறைய பிளான்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. அதுல உங்களுக்கு எது ஆப்டா இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்து அதில் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து நீங்க கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்காங்க, நீங்க ஆல்மோஸ்ட் ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு அடுத்து மெட்டர்னிட்டி பெனிஃபிட்டுக்கான தேவை இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்கீம்ஸ் எதுல இல்லாத இருக்கிற பிளான்ஸை நீங்க எடுத்துக்கலாம். இல்ல நீங்க இண்டிவிஜுவலா தான் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிளான்ஸ் தேவை இருக்காது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எது தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கஸ்டமைஸ்டா நீங்க வந்து பிளான்ஸை செலக்ட் பண்ணிக்க முடியும். தென் ரிவ்யூ கிளைம் ரேஷியோ. ஒரு கம்பெனி இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனியில் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அவங்களோட கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ எப்படி இருக்குதுன்னு நீங்க பார்க்கணும். எந்த அளவுக்கு நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் இருக்குங்கிறது முக்கியமோ அதே அளவுக்கு கிளைம் செட்டில்மெண்ட் எந்த அளவுக்கு கொடுக்குறாங்கிறது பார்க்கணும். ஸோ அதையெல்லாம் பார்த்து அவங்களோட ஹிஸ்டரி என்ன, எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுனா தான் நம்ம பாலிசி எடுக்கிறப்ப நாளைக்கு கிளைம்னு போறப்ப எந்த ஒரு ஹேசில் ஃப்ரீயா வந்து நம்ம அதை அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. தென் அண்டர்ஸ்டாண்ட் எக்ஸ்க்ளூஷன்ஸ். எனக்கு இந்த நோய்களுக்கெல்லாம் வராது, இந்த இவளுக்கு வெயிட்டிங் பீரியட் இருக்கு அப்படிங்கிறது வந்து நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கங்க. ஒரு சில பிளான்ஸ்ல வந்து இது வராது அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த பிளான்ஸ்ல நீங்க போய் எடுக்கிறீங்க அப்படின்னா அது பெர்மனன்ட் எக்ஸ்க்ளூஷனா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு அது கிளைம் கிடைக்காம போகலாம். ஸோ உங்களுக்கான தேவையான பாலிசி கரெக்டா இருக்கான்னு பாருங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 வயசு 60 வயசு 55 வயசுல இருக்கிற ஒருத்தர் பாலிசி எடுக்கிறாரு, அவருக்கு வந்து அந்த கேட்ராக்ட் சர்ஜரி இந்த மாதிரி அந்த ரைடர்ஸ் எல்லாம் அதுல இருக்கு அப்படிங்கறத என்ஷூர் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு 50-55 வயசு வரப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்புரைங்கிறது வந்து எல்லாத்துக்குமே டிஃபால்ட்டா வர்றது. ஸோ மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே வரும். ஸோ அப்ப அந்த ட்ரீட்மெண்ட் பார்க்க போறாங்க அப்படிங்கிறது வந்து கிறிஸ்டல் கிளியரா தெரிஞ்சது அப்படின்னா அதெல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்கான்னு செலக்ட் பண்ணி பார்க்க வேண்டியது அவங்களுடைய கடமை. ஸோ அது இல்லாம பார்த்துட்டு நம்ம கிளைம் போறப்ப அது கிடைக்கல, இல்லை சஃபிஷியன்டான ஒரு அமௌண்ட் கிடைக்கலன்னு நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நம்மளோட தவறா தான் இருக்கும். பாலிசி ஏன்னா நம்ம கரெக்டான ரைட்டான பாலிசிஸ் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது நம்மளோட கடமைங்க.
ஓகே, இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஹெல்த் இஸ் வெல்த். அந்த ஹெல்த் தான் வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படை. அந்த ஹெல்த்தை பார்த்துக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இன்னும் நம்மளுக்கு பெட்டரான ஒரு சேஃப்டியா இருக்கும். இன்சூரன்ஸ்ங்கிறது ஒரு ப்ரொடெக்ஷன் தான். ஹெல்த் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். பட் இன்சூரன்ஸ்ங்கிறது வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் தான். நம்மளுடைய மேற்கொண்டு நம்ம ஒரு இழப்பை சந்திக்காம இருக்கிறதுக்கான ஒரு பாதுகாப்பா தான் இதுல இருக்கும். ஸோ இன்சூரன்ஸ்ங்கிறது வந்து நல்லா இருக்கிறப்ப எடுத்துக்கிறது, முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பா இருக்கிறப்ப முன்னாடியே எடுத்துக்க வேண்டியது ஒரு நம்மளோட இதுங்க. ஓகே, நம்ம நிறைய பார்த்துட்டோம். நம்ம இப்போ முடிச்சுக்கலாம். இப்போ கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கு நம்ம போயிடலாம். இல்ல உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர்ஸ் இல்லை அப்படின்னா ஒரு சின்ன ஒரு 2-3 பிளான்ஸை மட்டும் நம்ம பார்த்துட்டு வந்துடலாங்க. வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் வச்சுக்கலாங்க. யாராவது கேள்வி இருக்கு, சந்தேகம் இருக்குன்னா கேட்கட்டும். அதுக்கு பிறகு ரைட், நீங்க உங்க பிளானை சொன்னீங்கன்னா. கண்டிப்பா. நண்பர்களே, உங்களுக்கு இப்போ நான் இது வரைக்கும் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு இதில் நிறைய புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். ஏன்னா நீங்க சில எல்லாம் மேக்ஸிமம் எல்லாம் தெரிஞ்சது மாதிரி தான் உங்களுக்கு இன்சூரன்ஸ் தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எடுத்துட்டேன். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் இதையெல்லாம் நீங்க கேட்கலாமா, ஐயோ இதெல்லாம் நம்ம போய் கேட்கறது அப்படின்னு நீங்க எதுவும் யோசிக்க வேணாம். நீங்க தாராளமா உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்ததுனாலும் நீங்க கேளுங்க, உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். வணக்கம் நந்து. எனக்கு அக்கா வணக்கம்க்கா. எனக்கு ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் என்னன்னா, இப்போ நான் இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப வருஷமா போட்டுட்டு இருக்கேன். ஸ்டார் ஹெல்த்ல இருக்கேன். இப்போ ஓகேங்கக்கா. நான் போய் என்னுடைய உடம்பு ஃபுல் பாடி செக்அப் பண்ணணும்னா அதுக்கான அலவன்ஸ் கொடுப்பாங்களா, இல்லை நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் நான் பண்ணிட்டு வரணுமா? அதை எப்படி எடுத்துக்கிறது? அக்கா, நீங்க ஃபுல் பாடி ஹெல்த் செக்அப்ங்கிறது வந்து நீங்க செப்பரேட்டா எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். பட் இது வந்து என்னன்னா, ஒவ்வொரு பாலிசிஸ்ல வந்து பேக்கேஜஸ் கொடுத்துருப்பாங்க. பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி அந்த மாதிரி. அதுல வந்து நீங்க வச்சிருக்கிற பாலிசிஸ்ல என்னங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். இல்ல நீங்க எந்த ஏஜென்ட் நீங்க போட்டிருக்கீங்களோ அவங்ககிட்ட நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ நீங்க எடுத்திருக்கிற பாலிசியில ஃபர்ஸ்ட் ஹெல்த் செக்அப் கவர் ஆகுதான்னு பாருங்க. அப்படி கவர் ஆகுது அப்படின்னா எந்த பேக்கேஜ்ல அது இருக்குன்னு பாருங்க. ஜஸ்ட் ஒரு லிபிட் ப்ரொஃபைல், கொலஸ்ட்ரால் மட்டும் செக் பண்ணிக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்கா, இல்ல அதை தாண்டி லிவர் டெஸ்ட், இல்ல வேற எல்லா டெஸ்ட் கவர் ஆகிற மாதிரி, யூரின் டெஸ்ட்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிற மாதிரி இருக்கான்னு பாருங்க. தென் அகைன் டிஎம்டி, ஈகோ இதெல்லாம் போறதுக்கு ஒரு ஃபுல் காம்ப்ரிஹென்சிவா கவர் ஆகிற மாதிரி பிளான்ஸ் இருக்கான்னு நீங்க பாருங்க. ஸோ காம்ப்ரிஹென்சிவா இருக்கிற ஒரு பிளான்ல தான் வந்து எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ அது வந்து அந்த பாலிசியில என்ன ரைடர்ஸ் எந்த மாதிரி டேர்ம்ஸ் இருக்குங்கிறது நீங்க பாத்துங்க. ஏன்னா நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல புக் பண்ணிட்டு நீங்க போய் படுறது அதை கிளைம் பண்ண முடியாது. ஆனா ஒரு பாலிசிஸ்ல வந்து அவங்க நிறைய கொடுத்துருப்பாங்க. அந்த அந்த டெஸ்டிங் சென்டர்ஸ் ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் அவங்க எந்த ரெக்கமெண்ட் பண்றாங்களோ அங்க நீங்க போய் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா அது 100% உங்களுக்கு கிளைம் கேஷ்லெஸ்ஸாவே நீங்க பண்ணிக்க முடியும். அது வந்து உங்க ஏஜென்ட் விட்டு கேட்டீங்கன்னா நீங்க சொல்லுவாங்க. உங்க என்ன பிளான், நீங்க என்ன சம் அஷ்யூர்ட் எடுத்திருக்கீங்கிறத பொறுத்து அது அமௌண்ட் எல்லாமே வேரி ஆகும். ஓகே கண்ணு, தேங்க்ஸ்ப்பா, நான் கேட்டுக்கிறேன். ஓகேங்க. நந்து, அதை ஒட்டுன ஒரு கேள்வி. இப்போ வந்து சில இன்சூரன்ஸ் வந்து எவ்ரி இயர் ஹெல்த் செக்அப் பண்ணி தான் இன்சூரன்ஸ் ரினியூவல் பண்ணுவாங்களா, இல்ல அப்படி இல்லை எவ்ரி இயர் ஆட்டோமேட்டிக்கா ரினியூவல் ஆகிக்குமா? ரினியூவல்ங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்கா ரினியூவல் ஆயிக்குன்னா, இப்போ நிறைய பிரைவேட் இன்சூரன்ஸ் ப்ரொவைடர்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு ரூல்ஸ்ல அவங்க ஒர்க் பண்றாங்க. ஒரு சில கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேசிக் டெஸ்ட் வச்சு தான் உங்களுக்கு பாலிசிஸ் இஷ்யூ பண்றாங்க. ஒரு சில கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பாலிசி நம்ம கொடுக்குற டேட்டாஸ் வச்சு இஷ்யூ பண்ணிடுறாங்க. தென் அகைன் நாளைக்கு ஏதாச்சும் நம்ம அது தப்பா நம்ம கொடுக்குற பட்சத்துக்கு மட்டும் அது நம்ம பாலிசி வந்து டெர்மினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் ஒன்ஸ் நீங்க பாலிசி எடுத்துட்டீங்க, நீங்க நல்ல கண்டிஷன்ல இருக்கிறீங்க, உங்களுக்கு ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் எதுவும் இல்லை, அப்படி இருந்தாலும் நீங்க ப்ராப்பரா கம்பெனிக்கு டிக்ளேர் பண்ணிடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இஷ்யூஸும் வராதுங்க. நீங்க எந்த மெடிக்கல் டெஸ்ட் எங்கேயுமே நீங்க போக வேண்டியது இல்லை. இயர் ஆன் இயர் உங்களுக்கு அது கன்டினியூ ஆகிட்டே இருக்கும். அது எத்தனை வருஷத்துக்கு கன்டினியூ ஆகும்னா டில் யுவர் லைஃப். நீங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான் கண்டினியூ ஆகும். பட் நீங்க ஒரு 80 வயசுல நான் போய் எடுக்க முடியும், 90 வயசு எடுக்க முடியும் அப்படின்னா அதுல சில லிமிடேஷன்ஸ் இருக்கும். இப்ப சீனியர் சிட்டிசனுக்குன்னா அவங்களுக்கு ஒரு ஏஜ் ரேஞ்ச் இருக்கு. அந்த ரேஞ்சுக்குள்ளதான் நம்ம போக முடியும். அந்த சீனியர் சிட்டிசன்ஸ்னு போறோம், அதாவது என்ன, இப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் ஏர்லின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஏர்லியா இருக்கிறப்ப நீங்க போயிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ 65 வயசுக்கு மேல நீங்க போய் ஒருத்தர் பாலிசி எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன இஷ்யூ இருக்கு அப்படின்னா கோபேமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் வந்து கூட வரும். சே ஃபார் எக்ஸாம்பிள் 10% ஆர் 20% ஒரு கோபே இருக்கும். கோபேங்கிறது என்ன அப்படின்னா ஒரு 1 லட்சம் ரூபாய் இப்போ 10% கோபேல அந்த பிளான்ல இருக்கு அப்படின்னா டிஃபால்ட்டா ஒரு 1 லேக் செலவு வருது அப்படின்னா நீங்க 90,000 போடுவீங்க. கம்பெனி வந்து ஒரு 90,000 போடும், நீங்க ஒரு 10,000 போடுற மாதிரி இருக்கும்.
ஸோ 10% அது என்ன வருதோ, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1,50,000 உங்களுக்கு கிளைம் போயிருக்கிறீங்க, அதுல வந்து 1,20,000 செட்டில் அமௌண்ட் இன்சூரன்ஸ் அமௌண்ட் வருது அப்படின்னா அதுல 10%னா இப்போ 12,000 வந்து நீங்க கையில இருந்து போடுற மாதிரி இருக்கும். பேலன்ஸ் தான் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி போடும். ஏன்னா வயசு ஆனதுக்கு அப்புறம் நீங்க உள்ள பாலிசிக்குள்ள என்டர் ஆகிறீங்க அப்படின்னா அந்த கோப்பேங்கிற ஆப்ஷன் வந்துடும். ஸோ கண்டிப்பா இப்போ நீங்க வந்து கையில இருந்து ஒரு அமௌண்ட் போடுற மாதிரி இருக்கும். இதே ஒரு 60 வயசுக்கு முன்னாடி நீங்க பாலிசியில என்டர் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரிஸ்க் இருக்காது. ஸோ 100% வந்து உங்களுக்கு கிளைம் வந்துடும். நீங்க பாலிசி ரினியூவல் வந்து டில் லைஃப் லாங் நீங்க அதை பண்ணிக்கலாம். சரிங்க. அந்த கோபேமெண்ட் வந்து ஜீரோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை ஒருவேளை நான் வந்து ஒரு 2-3 வருஷம் கிளைம் பண்ணல, ஏஜ் ஆயிட்டா கூட அப்படின்னா அது மாதிரிலாம் இருக்கா? 65 வயசுக்கு மேல இல்ல 60 வயசுக்கு மேல அது ஒவ்வொரு பாலிசிஸ்ல ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு பாலிசிஸ்ல வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரையில 60-65 வயசுக்கு மேல நீங்க என்ட்ரி ஆறீங்கன்னா டிஃபால்ட்டாவே கோபே ஆப்ஷன் வந்துருதுங்க. என்ன ரீசன் அப்படின்னா வயசாகிறவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா டிசீஸ்க்கான ரிஸ்க் அதிகமா இருக்கும். ஸோ இன்னைக்கு இருக்கிற மெடிக்கல் இன்ஃபிளேஷன்ஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப ரிஸ்க் அதிகம். அவங்க கிளைம்ஸ் அதிகமா வருவாங்க. ஒரு 30,000 25,000 ப்ரீமியம் கட்டுவாங்க. ஆனா கிளைம் போறது அவங்க 5 lakhs 10 lakhs வரைக்கும் போறாங்க அப்படின்னா கம்பெனி வந்து அதை எல்லாமே பார்க்கும். அதை வந்து அவங்க காஸ்ட் ஃபேக்டரா இருப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த கோ பேமெண்ட் கொண்டு வரது ரீசன் என்ன அப்படின்னா நீங்க எர்லியர் ஸ்டேஜ்லயே எடுத்துக்கங்க அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நீங்க யங் ஏஜ்ல ஒரு நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கிறப்ப நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரச்சனையே இருக்காதுங்க. பட் நீங்க வந்து கோபே வந்து நீங்க டோட்டலா ஸ்கிப் பண்ண முடியாது ஓகேங்க, நன்றிங்க. எனக்கு தெரிஞ்ச வரையில. சரிங்க. நந்தகுமார் சார் வணக்கம். வணக்கம் மேடம். சார் ரொம்ப தெளிவா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்ப ஓகேங்க. எனக்கு சந்தேகம்னா, இப்ப நான் திடீர்னு இன்சூரன்ஸ் எடுத்திருக்கோம். திடீர்னு சரிங்க. வந்து ஒரு சின்ன ஃப்ராக்சர் நடக்கும்போது ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு. இப்ப சரிங்க. அது போனோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா டாக்டர் வந்து எக்ஸ்ரேவோ அது எம்ஆர்ஐ ஸ்கேனோ இல்ல ஏதோ ஒண்ணு டாப்லரோ ஏதோ ஒண்ணு ஏதோ ஒரு விஷயத்துக்காக எடுக்க சொல்றாங்க. இப்ப ஓகேங்க. அத உடனே எடுத்தாக வேண்டிய சூழல் தான். அப்போ நம்ம பணம் கட்டி எடுத்துருவோம். இப்ப நான் ஓகே. அதை கிளிக் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா நீங்க சில ரூல்ஸ் லைக் இன்பேஷண்டா இருக்கணும், 2 நாள்ல 1 நாள் 24 மணி நேரமா ஹாஸ்பிட்டல் இருந்திருக்கணும், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கிளைம் பண்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி வருது. இப்போ பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டுமே வந்து நிறைய டெஸ்ட் வந்து கொஞ்சம் ஹெவியா இருக்கு. இப்ப திடீர்னு ம். ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டா இருந்ததுன்னு நம்ம செஸ்ட் கிட்ட வலிச்சுதுன்னு ஹாஸ்பிட்டல் போறோம். அப்ப அங்க கண்டிப்பா. பார்த்தா இப்ப அதுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்குக்கான மார்க்கர் பண்ணணும், அந்த பிளட் டெஸ்ட் நாங்க பண்றோம் அப்படிங்கும் போதோ இல்ல ஒரு ஹை காஸ்ட் ஆஃப் டெஸ்ட் அப்படின்னு போகும்போது அது கவர் ஆகுமா, இல்ல அதுக்கு முன்கூட்டியே நம்ம ஏதாவது செஞ்சு வச்சுக்கணும்னா என்ன செய்யணும்? இப்பத்த ரூல் அப்படின்றது எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன். மேடம் கரெக்டான கொஸ்டின்ங்க. இதுக்கு வந்து என்ன நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ராட் மைண்டடா நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நம்ம இன்னைக்கு வந்து பப்ளிக்ல நிறைய லிட்டிகேஷன்ஸ் ஆர் கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை என்ன நம்ம சொல்லுவோம் அப்படின்னா நான் போனேன் செக் பண்ணேன் ஹாஸ்பிட்டல்ல எனக்கு இன்சூரன்ஸே கிளைம் ஆகலை அப்படிங்கிற நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய சொல்றது கேட்டிருக்கோம். நிறைய ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். எனக்கு இதெல்லாம் வரலைங்க, இந்த கம்பெனி மோசம் அப்படிங்கிற ஜெனரிக்கா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் கேட்டிருப்போம். ஆக்சுவலா நீங்க சொல்றது ரீசன் என்ன அப்படின்னா ஒரு டாக்டர் வந்து நம்ம அங்க அசஸ் பண்றாங்க அப்படின்னா அது என்னங்கிறத செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து ப்ராப்பர் மெடிகேஷன் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அது செக் பண்றதுக்கு வந்து சில டெஸ்ட் எடுக்கிறப்ப தான் அவங்களால வந்து என்ஷூர் பண்ண முடியும். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், ரொம்ப செலவுக்கு எப்பவுமே ரொம்ப செலவு கம்மியா இருக்கணும், ஆனா எல்லாமே நடந்துடணும்னு நினைக்கிறோம். ஆனா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எந்த ப்ரிகாஷன்ஸ் மெஷர்ஸ் எதுவுமே நம்ம எடுத்துக்கிறது இல்லைங்க. இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க முன்னாடி சொன்னீங்க எனக்கு ஹார்ட் ரிஸ்க் இருக்கு, எனக்கு ஷோல்டர் பெயினா இருக்குன்னு நம்ம போறோம் அப்படின்னா சரி டாக்டர் வந்து அவங்க உட்காந்துருக்காரு, நீங்க என்ன லைஃப் ஸ்டைல் இருந்தீங்கன்னு அவருக்கு தெரியாது. ஓகே ஃபர்ஸ்ட் ஒரு லிபிட் ப்ரொஃபைல் டெஸ்ட் எடுக்கணும், இல்ல ஒரு ஈகோ பார்க்கணும், ஒரு டிஎம்டி பார்க்கணும், இசிஜி பார்க்கணும். பார்த்தா தான் வந்து எங்க பிளாக்கேஜஸ் இருக்கு என்னங்கிறது அவருக்கு தெரியும். தென் அகைன் உங்களோட பிளட்ல ஹோமோசிஸ்டின் லெவல் எவ்வளவு இருக்கு, ஸோ எந்த அளவுக்கு இது ட்ரைகிளிசரைட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் அவர் அசஸ் பண்ணா தான் அடுத்த இடத்துக்கு நீங்க போக முடியும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் அதெல்லாம் எதுவுமே பண்ணாம பிளைண்டா ஒரு மெடிகேஷன் தராரு அப்படின்னா அது நாளைக்கு கரெக்டா போச்சுன்னா பிரச்சனை இல்லை, தப்பா போச்சுன்னா உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்து ஆச்சுன்னா எகைன் நீங்க யாரை சொல்லுவீங்கன்னா டாக்டர் தான் சொல்லுவீங்க. ஸோ அது ஒண்ணு. ரெண்டாவது எல்லாமே நான் இன்சூரன்ஸை கிளைம் பண்ணணும்னு நம்ம ஒரு ஆட்டிடியூட் இருக்கு இல்லைங்களா, அது ஃபர்ஸ்ட் நம்மள்கிட்ட மாறணும். இன்சூரன்ஸ்ங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு கிளைம் பண்ண போறத நம்ம பெரிய கிளைம் வருது அப்படின்னா அதை வந்து நம்ம மிட்டிகேட் பண்றோம், அதை வந்து நம்ம மாத்துறோம். மீன்ஸ் அதை வந்து ரீப்ளேஸ் பண்றோம், அதுக்கு வந்து ஒரு கிளைம் பண்ணிக்கிறோம்
அப்படிங்கிற ஒரு இதுதான் இருக்கணும். பட் நம்ம என்னன்னா நிறைய பேர் நான் ஒரு 3-4 வருஷம் பணம் கட்டிட்டு இருக்கேன், எனக்கு இதெல்லாம் வராதா அப்படிங்கிற ஒரு இதுல கேட்குறோம். ஓகே, அது கரெக்ட். பட் என்னன்னா நான் போறேன், செக் பண்றேன், ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தேன், ஒரு ஏர்ப்ளோன் ஃபிராக்சர் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்க ஒரு 2-3 days நீங்க ஸ்லிங்ல வச்சுட்டு இருந்தா போதும் அப்படின்னு ஒரு டாக்டர் சொல்றாரு அப்படின்னா, அப்ப நீங்க எக்ஸ்ரேக்கு ஒரு 400 ரூபாய் 500 ரூபாயில ஒரு 1000-2000 செலவு பண்ணிருப்பீங்க. பட் டாக்டர் என்னட்டாரு, இதுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் வேண்டியதில்லை அப்படின்ட்டாரு. அந்த இடத்துக்கு நம்ம நினைக்க வேண்டியது, ஒரு கிளைம் போய் ஒரு 10,000 ரூபாய் கிளைம் வாங்கலாம்னு நினைக்க கூடாது. நம்ம என்ன நினைக்கிறோம், ஓகே இது ஏர்போன் ஃபிராக்சரோட போயிடுச்சு, நம்ம பெரிய செலவு இல்லை, மீன்ஸ் பெரிய செலவு இல்லைங்க தாண்டி நான் ஹெல்த்தியா இருக்கிறேன், எனக்கு வேற எந்த ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லை அப்படிங்கறது தான் நம்ம நினைச்சுக்கணுங்க. நம்ம எல்லா டைமே வந்து இன்சூரன்ஸை கிளைம் பண்ணிடணும், அந்த ஃபுல் இன்சூரன்ஸ் நம்ம எப்படியாச்சும் வந்து நம்ம எக்ஸாஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆட்டிடியூடு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட மாறணுங்க. ஏன்னா நம்ம நிறைய இதில் நான் பாக்குறது என்ன அப்படின்னா, ஒரு 4-5 வருஷம் நான் இன்சூரன்ஸ் போட்டிருக்கிறேன், எனக்கு எதுவுமே இல்லை, எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் கிருகிருன்னு வர மாதிரி இருக்குது, எனக்கு போய் ஒரு குளுக்கோஸ் போட்டுடுங்க அப்படின்னு கூட நிறைய பேர் போடுறது நான் பார்த்துருக்கேன். நிறைய கிளைம்ஸ் அப்படி போயிருக்காங்க. எனக்கு லைட்டாவே காய்ச்சல் இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல நான் 2 நாள் அட்மிட் ஆகிக்கிறேன் அப்படிங்கிறதுலாம் போறாங்க. ஆக்சுவலா அந்த டாக்டர் அசஸ் பண்ணிட்டு, அதுக்கு தான் நான் சொல்றேன், நீங்க ஒரு நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் நீங்க போறீங்க அப்படின்னா அந்த டாக்டர் அதை அசஸ் பண்ணிட்டு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பா அவர் வந்து இன் ஹாஸ்பிட்டலைசேஷன் பண்ணிடுவாரு. தேவையில்லாத பட்சத்துக்கு உங்களுக்கு அந்த டே கேர் ப்ரொசீஜர் கொடுத்துருவாங்க. நான் இப்ப முன்னாடி சொன்ன மாதிரி பாலிசிஸ்ல வந்து நிறைய ரைடர்ஸ் இருக்கு, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. நீங்க அதை எல்லாமே ஸ்டடி பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கன்சியூமபிள்ஸ் எல்லாமே நீ கவர் பண்ற மாதிரி அட்வான்ஸ் பிளான்ஸ் நிறைய வந்திருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒரு 2010லயோ 12லயோ போட்ட பிளான்ல அப்படியே கன்டினியூ ஆயிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வந்து நிறைய அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துருச்சு, மாடர்ன் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துருச்சு, ரொபோட்டிக்ஸ் சர்ஜரி எல்லாம் வந்துருச்சு. ஸோ அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்குமே எக்யூப்டான பிளான்ஸ் இருக்குது. பட் நம்ம வந்து அதுக்கு மாறுறது இல்லைங்க, மாறுறது இல்லை. நல்ல நம்ம ஏஜென்ட்ஸ் நம்ம கிட்ட சொல்றது இல்லை. நம்ம எது பொதுவாகவே ஏதோ ஒரு ஒரு இன்சிடென்ட் நடந்தது அப்படின்னா நம்ம அடுத்தவங்களை கையை காமிச்சிருவோம். இல்லைங்க எனக்கு இது ஏஜென்ட் சொல்லவே இல்லை, எனக்கு இதெல்லாம் தெரியவே இல்லை, நான் சொல்லியிருந்தா அப்ப எடுத்திருப்பேன். இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வர பார்த்துருக்கோம். பட் ஆனா நாங்க என்னோட சைட்ல இருந்து நான் கஸ்டமர்ஸ் பாக்குறது என்ன, எனக்கு கம்மியான ரேட்ல எனக்கு சித்தப்பா பையன் வந்து 12,000 தான் கட்டிக்கிறான், எனக்கு ஏன் 14,000 வருது. ஸோ இந்த மாதிரி கம்பேரிசன்ஸ் வச்சு தான் நம்ம நிறைய பேசுறோம். ஒரு பாலிசி எடுக்கிறப்போ இப்ப நான் சொல்லியிருந்த பிளான்ஸ் ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் நம்ம திங்க் பண்ணி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம்னா ரொம்ப வெரி வெரி நெக்லிஜிபிளா ரேரா தான் இருக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் ப்ரீமியம் ரொம்ப கம்மியா இருக்கணும், கவரேஜஸ் இருக்கணும், இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருப்போம். ஸோ இதே வந்து என்னன்னா, நீங்க எடுக்கிற பாலிசி ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றாங்க, இல்ல ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றாங்க அப்படின்னா அது வந்து இவருக்கும் கவர் ஆகும், டோனாருக்கும் சேர்த்து கவர் ஆகும். 6 months வரைக்கும் அவருக்கு அதனால ஏதாச்சும் லிட்டிகேஷன்ஸ் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுனாலும் கவர் ஆகிற அளவுக்கு கூட இன்னைக்கு எல்லாம் பாலிசிஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி பாலிசிஸ் நம்ம கம்ஃபர்டபுளான பாலிசிஸ் எடுத்திருந்தோம் அப்படின்னா இது எல்லாமே இந்த பிரச்சனையே நம்மளுக்கு கிடையாதுங்க. ஸோ இது நம்ம எக்ஸ்ரே எடுத்தோம், இது வரல, இப்போ தென் அகைன் டென்டலுக்கு நம்ம பார்ப்போம். டென்டலுக்கு முன்னாடி எல்லாம் கிடைக்காம இருந்துச்சு, இன்னைக்கு வந்து டென்டலுக்கு நிறைய பிளான்ஸ் கவர் ஆகிற மாதிரி வந்துருச்சு. ஸோ ரூட் கனால் ட்ரீட்மெண்ட்ல இருந்து எக்ஸ்ரேஸ் பாக்குறதுல இருந்து எல்லாமே கவர் ஆக வந்திருக்கு. ஸோ அந்த பாலிசிஸ் எல்லாமே நம்ம பிளான்ல இருக்கா, அந்த ஸ்கீம் அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்ம பிளான்ல இருக்காங்கறத நீங்க என்ஷூர் பண்ணிக்கங்க. ஸோ கண்டிப்பா நீங்க டே கேர் ப்ரொசீஜர்ஸ் அந்த டாக்டர் பார்த்து டிசைட் பண்றது. நீங்க கண்டிப்பா நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ல போறீங்க அப்படின்னா கிளைம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கிளைம் பண்ணிக்கலாங்க. பட் நீங்க சொல்ற அந்த கிளைம் ஆகாம போற அமௌண்ட் எல்லாமே நெக்லிஜிபிளா இருக்கும். ஹார்ட்லி ஒரு 10-15,000 தான் இருக்குமே ஒழிய கண்டிப்பா ஒரு 4 லட்சம் ரூபாய் கிளைம் வந்து இல்ல இது வராதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மிங்க. ஸோ அந்த மாதிரி கிளைம்ஸ் நீங்க போறதுக்கு இந்த கன்சியூமபிள் கவர்ஸ் அதெல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதையோட கிளைமும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நான் சொன்னது உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல நீங்க சொன்னதுல எனக்கு என்ன தெளிவா புரியுதுன்னா, கன்சியூமர் அவேர்னஸ் இருக்கணும் எல்லா இடத்துலயுமே. நம்ம வந்து நீங்க சொல்ற மாதிரி 12ல 10ல எடுத்த பாலிசியை தான் நாங்க வச்சிருக்கிறோம். ஆனா அப்ப அதுதாங்க பீக்ல இருந்துச்சு, அதுதாங்க பெஸ்ட் அப்படின்னு இருந்ததுதான் நாங்க எடுத்தோம். ஆனா இப்ப 2025ல அது அப்படியே டவுன் பண்ணிட்டாங்க அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி. அதுக்கு மேல நிறைய கொண்டு வந்துட்டாங்கங்கிறத ஒரு கன்சியூமர் அவேர்னஸ் இல்லாததுனால நாங்க அதை மிஸ் பண்றோங்கிறது புரியுது. ஸோ எடுத்துட்டோம்னா வி ஹாவ் டு கெட் பேக் டு த ஏஜென்ட் ஆர் த கம்பெனி. அவங்களோட ப்ரோட்டோகால் என்ன மாறி இருக்கு என்னன்றத நாம வந்து டைம் டு டைம் அப்டேட் ஆகிக்கணும் அப்படிங்கிறத உங்களோட இந்த ப்ரோக்ராம் மூலியமா புரியுதுன்னு நான் எடுத்துக்கிறேங்க. நீங்க சொல்ற மாதிரி 10-12 ஓகே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் அந்த நேரத்துல ஒரு சாதாரணமா ஓகே இது கவர் ஆயிருந்தா பரவாயில்லையே, திடீர்னு இப்போ ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேனு கீழே பாத்ரூம்ல விழுந்துட்டாங்க, மண்டையில இப்போ ஏதாவது அடிபட்டுருச்சான்னு பார்க்கணும்னா அப்ப அந்த இடத்துல இட் கோஸ் அப் டு நீங்க 10-20ங்கிறது 25-45 கூட போயறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்போது அதையும் கவர் ஆகுதான்னு நம்ம பார்த்துக்கணுங்கிறது புரியுதுங்க சார். தேங்க்யூ. ஓகே மேடம். இல்ல நீங்க சொல்றதுல எனக்கு இன்னொரு பாயிண்ட் மட்டும் நான் ஆட் பண்ணிடுறேங்க. இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது வந்து அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே ஓகே. இன்கேஸ் எம்ஆர்ஐல வந்து ஏதாச்சும் ஒரு இஷ்யூஸ் இருக்கு, ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி வர ஹாஸ்பிட்டலைசேஷன் வித்தின் 60 daysக்குள்ள
உங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் போற மாதிரி இருக்கு, ஒரு ஃபிட்ஸ் வருது, இல்ல சம்திங் ஏதாச்சும் கொஞ்சம் ஒரு ஒரு பாடி பார்ட் வந்து டிசார்டர் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஸ்கேன் பண்ணதுல இருந்தே எடுத்துக்க முடியும். அதுதான் நான் சொன்னேன் ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன். பட் ப்ரொவைடட் இன்னைக்கு நிறைய என்ன நடக்குது அப்படின்னா, பரவாயில்ல எதுக்கு ஒரு செக்அப் எடுத்து பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி இந்த ப்ரிகாஷனரி அந்த மாதிரி இதுல போறப்ப வந்து பாத்தீங்கன்னா சில டைம் கிளைம் ஆகாது. ஏன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர் கிளைம்ஸ் இருந்ததுனா தான் செட்டில் பண்ற மாதிரி இருக்கு. ப்ரிவென்டிவா நீங்க போறதுக்கு வந்து நம்ம கேர் எடுத்துக்கிறது தான் பெட்டரா இருக்குங்க. அது நம்மளுடைய சாய்ஸா தான் நம்ம பாக்குறோம். இன்கேஸ் டாக்டர் வந்து ப்ரிஃபர் பண்றாரு அப்படிங்கிற பட்சத்துல அது நம்ம கவர் ஆகும் அப்படின்னா கண்டிப்பா கொடுப்பாங்க. சார் இப்ப என்னோட கேஸ்ல எதுக்கு இந்த டவுட் வந்துச்சுன்னா, பையன் டெல்லியில படிக்கிறான். அவன் விளையாண்டு இருக்கும்போது விழுந்துட்டான். அவன் ஹாஸ்பிட்டல்ல கவர் ஆகிற ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்து போற அளவுக்கு அங்க சூழ்நிலை கிடையாது. அப்ப யார் இருக்காங்கன்னு பார்த்துட்டு அங்கேயே எக்ஸ்ரே எடுக்கிறான், பண்றான். கண்டினியூ பண்ண முடியல, லீவு கிடைக்கல. 3 மாசம் கழிச்சு இங்க வரான். அது வரைக்கும் அந்த ஒரு இதோட தான் இருக்குது. இங்க வந்து திரும்ப பார்த்து நிறைய அதுக்கு நாங்க ட்ரீட்மெண்ட் அப்படி இப்படி போகும்போது எனக்கு அதை வந்து எப்படி கவரேஜ் கொடுக்கறது என்னன்னே தெரியல ஒண்ணு. இன்னொன்னு வந்து அத இன்னுமே அதுல வந்து அவனுக்கு பிரச்சனை இருக்கதான் செய்யுது. அப்ப இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல எப்படி அதை வந்து எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு டவுட்டா இருந்துச்சுன்னு ஓகே, நீங்க வச்சுக்கோங்களேன். சொல்றது எனக்கு புரிஞ்சது மேடம். நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிடுறேன். உங்க மீன்ஸ் அந்த தம்பி வந்து என்ன பண்ணிருக்கலாம்னா, நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இன்னைக்கு வந்து மொபைல் ஆப்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ அந்தந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆப் வந்து அவங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ் எங்க இருக்குன்னு லொகேஷன் ஆன் பண்ணாவே பக்கத்துல இருக்கிறது எங்கேயும் காமிச்சிரும். கண்டிப்பா அசஸ் பண்ண முடியும். இன்னைக்கு வந்து எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்மே வந்து பேன் இண்டியால நெட்வொர்க் வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் அங்க அக்சஸ் பண்ணிருக்க முடியும். அப்படி பண்ண முடியாத பட்சத்துக்கும் என்ன அப்படின்னா, நியரஸ்டா ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் அவங்க ஃபர்ஸ்ட் எய்டோ இல்ல ஒரு ப்ராப்பர், அதாவது ஒரு குறைஞ்சது ஒரு 20 பெட் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலா ரெகனைஸ் பண்ணிக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல்ல கண்டிப்பா ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அவர் வந்து பில்ஸ் எடுத்து கிளைம் பண்ணிக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ப்ரிவென்டிவ் மெஷரா நம்ம எடுத்தோம் அப்படின்னா, அவருக்கு வந்து ஒரு கால் அடிபட்டுருச்சு, ஒரு எக்ஸ்ரே பாக்குறாரு. அப்ப பாக்குறப்ப கண்டிப்பா டாக்டர் வந்து ஒரு டைரக்ஷன் கொடுப்பாரு. இது வந்து ஜஸ்ட் கட்டு போடணுமா, இல்ல வேற ஏதாவது மெடிசன்லயே சரியாயிருமா, இல்ல ரெஸ்ட் எடுக்கணுமா அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா டாக்டர் டைரக்ஷன் கொடுப்பாரு. சோ அந்த டைரக்ஷன் வந்து கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம 2-3 மாசம் வெயிட் பண்றது வந்து நல்லா இருக்குமானா கண்டிப்பா இருக்காது. ஏன்னா எகெயின் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அட்மோஸ்ட் ப்ரியாரிட்டி எதா இருக்கணும் அப்படின்னா, நம்ம ஹெல்த்தை செக்யூர் பண்றது, சேஃப் பண்றதா தான் இருக்கணும். இன்சூரன்ஸை கிளைம் பண்றதுக்காகங்கிறது வந்து செகண்ட் ப்ரியாரிட்டியா வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு பெட்டரா இருக்கும். அது ப்ராப்பரா நம்மளுக்கு கிடைக்கணும்னாலும் கண்டிப்பா அது கிடைச்சிரும் மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூங்க. நன்றிங்க நன்று. நன்றிங்க மைதிலி. வேறு யாருக்காவது ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. இப்போ இந்த நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து அக்ராஸ் இந்தியாங்களா எப்படி, இல்ல அந்த ஸ்டேட்டா எப்படி? அக்ராஸ் இந்தியாங்கண்ணா. அக்ராஸ் இந்தியால நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஆக்சுவலா ஐஆர்டிஏ வந்து பேசிட்டு இருக்கு. ஒரு கம்பெனிக்கு ஒரு நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல், இன்னொரு கம்பெனிக்கு ஒரு நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் இருக்கிறது இல்லாம கூடிய சீக்கிரத்துல பேன் இந்தியால ஒரு ஹாஸ்பிட்டல்னாவே அது எந்த இன்சூரன்ஸ்ல போட்டிருந்தாலும் போய் கிளைம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இப்ப கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி எடுத்திருக்காங்க. இனி அடுத்தடுத்த ஒவ்வொரு சேஞ்சஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாங்க. ஓகேங்க, நன்றிங்க. முன்னாடி நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்னு வந்து நம்ம அந்த அந்த அவங்க ஒரு டைப் இருக்கும், ஒரு வேல்யூட் அக்ரீட் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஒரு டைப் இருக்கும், சீம்லெஸ்ஸா நம்ம அக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. இன்னைக்கு வந்து இப்போ ஐஆர்டிஏ என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ற ஒரு ஹாஸ்பிட்டலா இருக்கு அப்படின்னா அது எந்த இன்சூரன்ஸ் வந்தாலும் அவங்களுக்கு அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டியதானே, அது இந்த கம்பெனி அந்த கம்பெனி இருக்கு அப்படிங்கிறது வந்து பிளான் பண்றாங்க. பட் இதுல நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்கு. ஏன்னா ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன காஸ்ட் ஆகுதுங்கிறது வந்து ஏரியா டு ஏரியா, லொகேஷன் டு லொகேஷன் டிஃபரன்ஸ் ஆகுங்க. இப்போ நான் ஒரு பாலிசி எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஈரோட்ல இருந்து நான் எடுக்கிறப்ப எனக்கு ஒரு பாலிசி பிரீமியம் அதே தான். ஆனா நான் வந்து எய்ம்ஸ்ல பார்த்தாவோ ஒரு பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் பார்த்தேன்னா அங்க போறப்ப ட்ரீட்மெண்ட் காஸ்டே வேறையா இருக்கு. ஆனா கட்டுற பிரீமியம் 2 பேத்துக்கு சேமா இருக்குங்கிற பட்சத்துல அது வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வந்து ஒரு பெரிய இது இருக்கும். ஸோ அப்ப ஏரியா வைஸ்ல வந்து அவங்க பிரீமியம் கலெக்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ எந்த ஏரியா எந்த லொகேஷன்ஸ்ல பாக்குறாங்க அப்படிங்கிறப்ப அந்த ஹாஸ்பிட்டலைஸ் வந்து கேட்டகரி பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் சிரமங்கள் இருக்குங்காட்டிக்கு அந்த இது இன்னும் பண்ண முடியாம இருக்குங்க. சரிங்க. தென் மேடம் சொல்லக்குள்ள இன்னொன்னு சொன்னா, இன்னைக்கு வந்து ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து நிறைய வெல்னஸ் டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. நீங்க ஒரு மேரத்தான் ரன் பண்ணாவோ, காலையில ஒரு 10,000 ஸ்டெப் வாக் பண்ணாவோ, இது ஸ்ட்ராவா அந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க லிங்க் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு உங்க ப்ரிகாஷனரியா ரொம்ப ஹெல்த்தை வந்து ப்ரையாரிட்டி வச்சு பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து ப்ரீமியம்லயே டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க.
ஆல்மோஸ்ட் ஒரு அப் டு 10-15% வரைக்கும் கூட தராங்க. நீங்க ஒரு ஜிம்ல ஒரு மெம்பர்ஷிப் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு டிஸ்கவுண்ட், அது மாதிரி நிறைய அது இருக்கு. ஸோ உங்களுக்கு வெல்னஸ், உங்க ஹெல்த்துக்கு வந்து நீங்க எந்த அளவுக்கு கான்சியஸா நீங்க ப்ரிஃபரபிளா ஒரு நல்ல ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்களோ அதுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு கம்பெனிஸ் டிஸ்கவுண்ட்டும் தராங்க. ஸோ அதையும் நீங்க என்ஜாய் பண்ணிக்கலாம். நிறைய நீங்க அதை அக்சஸ் பண்றதே இல்லாம இருக்கு. ஒரு ஹெல்த் செக்அப் பாக்குறதோ இல்ல வேற இந்த மாதிரி வெல்னஸ் டிஸ்கவுண்ட்ஸ் அசஸ் பண்றதோ இது எல்லாமே வந்து நம்ம நிறைய பண்றது இல்லை. அப்படி எல்லாம் பண்றப்ப என்னன்னா நம்ம இன்சூரன்ஸ்க்கு மேல இருக்கிற ஒரு பார்வை வந்து கண்டிப்பா மாறிடுங்க. நம்மளுக்கு என்னைக்கு தேவை ரொம்ப முக்கியமானது இருக்குங்கிறப்ப நம்ம அதை கிளைம் பண்றதுக்கு ஆரம்பிப்போம். நான் 5-10 வருஷம் போட்டேன் எதுவுமே கிளைம் பண்ணலன்னு ஒரு பர்பஸா போய் கிளைம் பண்றதுக்கு பதிலாக நம்ம ஹெல்த்தியா இருக்கிறதுக்குன்னு ஒரு ஆட்டிடியூட் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு ரைட் மைண்ட் செட்டா இருக்கும். அதுதான் வந்து நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜேர்னிக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா கொண்டு போகும்னு நான் நம்புறேங்க. சரிங்க. வேற டவுட்ஸ் யாராச்சும் இருந்தனாலும் கேட்கலாங்க. இப்போ 25 லட்சத்துக்கு இல்ல 50 லட்சத்துக்கு அப்படின்னு பாலிசி இருக்கு இல்லைங்களா? அதுக்குள்ள இந்த பாலிசி அதிகமாகும் போது பிரீமியம் ரேட் டபுள் ஆகுங்களா இல்ல கொஞ்சம் தான் கூடுதலாகும்? ஆனா அது டிபெண்ட்ஸ் அப்பான் த பாலிசி, டிபெண்ட்ஸ் அப்பான் த கம்பெனிங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க 2 crore வரைக்கும் கூட இன்னைக்கு பாலிசி இருக்குங்க. ஸோ அது வந்து நீங்க எடுத்துக்கிற பிளானை பொறுத்து தான் ஒன்று. ரெண்டாவது ஒரு 5 lakhsக்கு 10 lakhs பார்த்தீங்கன்னா ஒரு 1000-2000 தான் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ 25 lakhs 50 lakhs நல்லா போறப்ப பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்னா பேஸ் பாலிசிலேயே நீங்க ஒரே பாலிசியா எடுத்துக்கலாம். இல்ல சூப்பர் சர்ப்ளஸ்னு ஃப்ளோட்டிங் பாலிசிஸ் அந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி நீங்க அடிஷ்னலா ஒரு பாலிசி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து உங்களோட கன்வீனியன்ட் பொறுத்து தான். பட் பேஸ் பாலிசியாவே நீங்க வச்சுக்கிறது வந்து உங்களுக்கு பெட்டரா இருக்கும். நீங்க ஒவ்வொரு கிளைம் ஃப்ரீ இயருக்கு பார்த்தீங்க அப்படின்னா குமுலேட்டிவ் போனஸ் உங்களுக்கு ஆட் ஆகிட்டே வரும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல நிறைய இருக்கு. இன்னைக்கு ஸ்டார் ஹெல்த்ல வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் பாலிசின்னு ஒன்று இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா சம் இஷ்யூட் மல்டிப்ளையர், லிமிட்லெஸ் போனஸ் அப்படிங்கறதெல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து கிளைம் இல்லை அப்படின்னா 5 வருஷம் கிளைம் இல்லைன்னா 6வது வருஷம் வந்து பாத்தீங்கன்னா முதல் வருஷம் கட்டின பிரீமியத்தை வந்து நீங்க டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் எப்படின்னா நியூ பாலிசிஸ் நீங்க அப்கிரேட் ஆகி வரணும். சரி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பாலிசி உங்க பாலிசி நீங்க ரினியூவல் பண்ண போறப்ப வந்து பாத்தீங்கன்னா மைக்ரேஷன் ஆப்ஷன்ஸ் இது மாதிரி நிறையவே காமிக்கும். ஸோ அதுல நீங்க அக்சஸ் பண்ணீங்க உங்க ஏஜென்ட் நீங்க கேட்கறீங்க அப்படின்னாவே கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஒரு இன்புட்ஸ் கிடைக்கும். நான் கண்டிப்பா நீங்க ஏஜென்ட் விட்டு வந்து நீங்க எந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் கேட்டு வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. ஏன்னா என்னென்ன அட்வான்ஸ் பிளான்ஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் கேளுங்க. நீங்க ஒரு அப்ரோச் வந்து எது விலை கம்மியா இருக்குன்னு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்காமயே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் கேட்டு அது உங்களுக்கு பிளானுக்கு உங்க ஃபேமிலிக்கு எது செட் ஆகுங்கிறத பார்த்து நீங்க மூவ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெட்டரான பிளான் நீங்க செலக்ட் பண்ண முடியும். நன்றிங்க. பிரீமியம் வந்து ஏஜ் ஆக பிரீமியம் அதிகமாகுங்க. அது நம்ம என்ன ஏஜ்ல இருக்குங்கிறத பொறுத்து தான் அது டிசைட் ஆகுங்க. என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு 2 குழந்தை இருக்காங்க. ஒரு 2 அடல்ட் 2 சில்ட்ரன் இருக்கிற ஃபேமிலிக்கு ஒரு 10 lakhsக்கு பாலிசி எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு 15,000 அந்த மாதிரி வரும். ஒரு 35 ஏஜ்ல இருக்காங்க அப்படின்னா இதே ஒரு 40-41 வந்தாங்கன்னா ஒரு 17,000 அந்த மாதிரி வரும். ஓகே, நான் ஒரு 17 ஒரு 20 or 25 கூட வச்சுக்கலாங்க. இன்னைக்கு வந்து இந்தியாவில் வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சிங்கிறது வந்து 65+ இருக்குது. நம்ம வந்து லைஃப் ஸ்பேன் தான் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குதே வழியா ஹெல்த் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆயிருக்கான்னா ஆகலைங்க. நான் சொல்றது புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். லைஃப் ஸ்பேன் அதிகமாயிருக்கு, பட் ஹெல்த் ஸ்பேன் அதிகமாயிருக்கான்னா இல்ல. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40 தாண்டறப்பே வந்து நம்மளுக்கு சுகர் வந்துருது, டயபெட்டிஸ் வந்துருது. ஸோ கோமார்பிட் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அது கூடயே வந்து பாத்தீங்கன்னா பிபி, அடுத்து ஒவ்வொன்று என்னென்ன வரணுமோ அது எல்லாமே ஹார்ட் ரிஸ்க், எல்லாமே கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், இது எல்லாமே உங்களுக்கு அட்ஜஸ்டண்டா வந்துருது. ஸோ அப்படிங்கிறப்போ அந்த ஹெல்த் ஸ்பேனை வந்து நம்ம கம்ஃபர்டபுளா கொண்டு போக முடியறதுன்னா முடியறது இல்லை. ஒரு மெடிகேஷன்ல தான் போற மாதிரி இருக்கு. ஸோ ஒரு 65 வரைக்கும் நான் ஒரு கால்குலேஷன் எடுத்துட்டா கூட ஒரு 20,000 ஆரம்பிக்கிறாரு, 22, 25, 30,000, 35,000 ஒரு பிரீமியம் ஷூட் ஆகிறாக ஒரு வருஷம் வந்து மெடிக்கல் இன்ஃபிளேஷன்ஸ் அதிகமாகி போச்சுன்னா கூட அந்த 65 வரைக்கும் அவர் எவ்வளவு கட்டியிருப்பாருன்னு கேட்டீங்கன்னா ஹார்ட்லி ஒரு 10 lakhsக்குள்ளதான் அவர் கட்டியிருப்பாருங்க. மினிமம் 10 lakhs தான் இருக்குமா வழியே கண்டிப்பா அதுக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லை. 10 lakhs பிரீமியம் நான் சொல்றேன் சம் அஷ்யூர்டுக்கு. ஸோ அப்படி அப்படின்னா இந்த 10 lakhs அது 65 வரைக்கும் கிட்டத்தட்ட அவரோட லைஃப் ஸ்பேன், அவரோட லைஃப் டைமுக்கு நம்ம சொல்லலாம். அவர் லைஃப் டைம் வரைக்கும் கிளைம் பண்ண போற அமௌண்ட்டை அவர் சின்னதா ஒரு இஎம்ஐயா கட்டுறதா நினைச்சுக்கலாம்.
ஸோ இதுல என்ன நல்லா பெனிஃபிட், நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், நம்மளுக்கு ஒரு டிசீஸ் வந்துருச்சு, ஒரு அன்பார்ச்சுனேட்டா ஒரு ஆக்சிடென்ட், ஒரு கம்ஃபர்டபுளா ஒரு ஹாஸ்பிட்டல் போய் நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்துக்க முடியும். நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்குறப்ப நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம கூட இருந்து நம்மளே பார்த்துக்கிற மாதிரி தான் இருக்கணும் வெளியே. பணம் பத்தாம அடகு கிடைக்கோ இல்ல மித்தவங்கிட்டயோ போய் ரிலேஷன்ஸ்ல கேட்டு பணத்துக்காக தொந்தரவு அவங்க அலைஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து நம்ம ஃபேமிலிக்கு எடுத்துக்கூடிய ஒரு கேருங்க. ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இன்சூரன்ஸ் இருந்தது அப்படின்னா ஸோ கண்டிப்பா இது எல்லாமே ஒரு கம்ஃபர்டபுளா ட்ரீட்மெண்ட் பார்த்துக்க முடியும். இது எல்லாமே நடக்கும். ஈவன் ஒரு கம்பென்ஷனேட் டிராவல் சைடு, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து ஒரு சிட்டில இருந்து இன்னொரு சிட்டிக்கு போக வேண்டியதா இருக்கு, ஏர் ஆம்புலன்ஸ்ல போறாங்க அப்படின்னா கூட அது கூட வர்றவங்க டிராவல் பண்றவங்களுக்கு கூட அவங்க வந்து டிராவல் எக்ஸ்பென்சஸ் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். இன்னைக்கு அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒரு ஹாஸ்பிட்டல்ல நீங்க வந்து ஒரு லாங்கா ஒரு 10 days 15 daysக்கு மேல வந்து கண்டினியூஸா நீங்க வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகுறீங்க அப்படின்னா அதுக்கு LOP லாஸ் ஆஃப் பே வர உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகிற ஹாஸ்பிட்டல் கேஷ் பாலிசிஸ் இருக்கு. அது பெர் டே 1000 or 2000 சொல்லி அது உங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த ரைடர்ஸ் எல்லாமே உங்க பாலிசிஸ்ல இருக்கான்னு பாருங்க. ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு உங்க லைஃப் ஸ்டைலுக்கு உங்களோட இதுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்க லைஃப் கம்ஃபர்டபுளா இருக்கும். மெயினா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கம்ஃபர்டபுளா இருப்பாங்க. ஸோ நம்மளை பார்த்துக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு வேலையா இருக்குமே வெளியே வேற எந்த தொந்தரவும் எதுவுமே இருக்காது. ரெண்டாவது, இந்த மெடிக்கல் ஏன் இன்சூரன்ஸ் எடுக்கணுங்கிறது இன்னொரு ரொம்ப முக்கியமானது ஒண்ணு அப்படின்னா, இப்ப எனக்கிட்ட ஒரு 2 கோடி 3 கோடி இருக்குன்னா கூட நான் போய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னா செகண்ட் ஒப்பீனியன்ங்கிறதே இருக்காதுங்க. நான் போய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பார்த்துறேன், அந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டாரு, நான் வந்துடுறேன், அவ்வளவுதான். ஒருவேளை அந்த டாக்டர் கரெக்டா பண்ணியிருக்காரா இல்ல வேற ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன்ஸ் இருந்திருக்குமான்னு கூட நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்க முடியாது. வேற இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு அப்படி கிடையாது. இன்சூரன்ஸ் அதாவது ஹாஸ்பிட்டல் இருக்கிற டாக்டர் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பாரு. அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து இன்னொரு டாக்டர், அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ்ல இருக்கிறதும் ஒரு டாக்டர் தான். ஸோ அவரு தான் அந்த பில்ஸ் எல்லாமே அப்ரூவ் பண்றாரு. ஸோ அவரும் அதை மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ என்னன்னா நம்மளுக்கு ஒரு டபுள் செக், ஒரு 2 step வெரிஃபிகேஷன் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து இன்னும் ஒரு சேஃபஸ்ட் ஹேண்ட்ஸா தான் இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். தென் அகைன் இன்னைக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த மொபைல் ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க செகண்ட் ஒப்பீனியன், ஈவன் இன்டர்நேஷனல்ல கூட நீங்க இன்டர்னல் ஒப்பீனியன் எடுக்க முடியும். உனக்கு ஒரு டிசீஸ் டயக்னைஸ் ஆயிடுச்சு, அது வந்து நீங்க லோக்கல்ல ஒரு டாக்டர் பார்த்திருக்கீங்க, இன்டர்நேஷனல் நீங்க டிஸ்கஸ் பண்ணணும்னா கூட ப்ரொவைடட் உங்க பாலிசியில் அந்த பிளான் அந்த ரைடர் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இன்டர்நேஷனல் கூட செகண்ட் ஒப்பீனியன் எடுத்துக்கலாம் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இல்ல எனக்கு குழந்தைக்கு மிட் நைட் ஒரு 2 o'clock வந்து ஒரு மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ், அவனா மூச்சுட முடியல, அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குன்னா கூட இமீடியட்டா நான் ஹாஸ்பிட்டல் ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னா கூட நீங்க ஆன் தி வேல மீன்ஸ் வித்தின் ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ கால்ல வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணி தராங்க. வித்தின் ½ hourல உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ டாடா இந்த மாதிரி ஆப் இதுலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம எந்த கம்பெனி எடுத்திருக்கிறோம் அதுல அந்த பாலிசிஸ்ல என்னென்ன பெனிஃபிட் இருக்குதுங்கிறது எல்லாமே நம்ம நிறைய வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றது இல்லை, அதை யூட்டிலைஸும் பண்றது இல்லைங்க. நல்ல பிளான்ஸ் எல்லாமே. ஸோ அதை நம்ம யூட்டிலைஸ் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்க முடியும். ஸோ இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப அந்த அளவுக்கு நம்மளை கம்ஃபர்டபுளா வச்சிருக்கும். ஸோ நம்ம பார்க்குற பார்வை தான் ரொம்ப முக்கியங்க. சரிங்க, நன்றி. வேறு யாருக்காவது கேள்வி இருந்தா கேள்வி. அன்மியூட். வேற யாரும் முன்னோக்கிறீங்க? ஓகேங்க. இல்ல வேற யாரும் எதுவும் கேட்கலீங்கண்ணா. டவுட் யாராச்சும் இருந்ததுன்னா உங்களுக்கு கிளியர் பண்ணலாம், அப்படி இல்லை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நன்றி வரைக்கும் போயிடலாங்களா? வேற யாருக்கும் ஏதாவது டவுட் இல்லைங்க. உங்களோட ஃபீட்பேக் ஏதாச்சும் இருந்ததுனால நீங்க ஷேர் பண்ணிடலாங்க. ஓகே, தேங்க்யூண்ணா. தேங்க்ஸுங்க. நன்றி உரை பண்ணிடலாங்க. ஆக்சுவலா அதாவது திருக்குறள் மேல்கோள் காட்டி நீங்க தொடங்கின பேச்சு ரொம்ப அருமையா இருந்ததுங்க. ஏன்னா ஏன் மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது வந்து எப்போ தெரியும்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போனதுக்கு பிரகாரம் தான். அதாவது ஒரு பெரிய தொகையான செலவு வரும்போது எவ்வளோ பெரிய வசதி படைத்தவங்களா இருந்தாலும் இன்சூரன்ஸ் இருந்தால் ஈஸி அப்படிங்கிறத நீங்கள் அற்புதமாக சொன்னீங்க. ஆக்சுவலாக மேற்குலக நாடுகளில் வந்து இன்சூரன்ஸ் எல்லாத்துக்குமே இன்சூரன்ஸ் தான் ஒர்க் அவுட் ஆகுது. ஆக்சுவலாக நாங்கள் பார்க்குறோம். பட் நம்ம ஊரில் அட்லீஸ்ட் இந்த பேசிக் ஹெல்த்துக்காவது ஒரு இன்சூரன்ஸ் இருந்ததுன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக வாழலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு பேசிக்கான ஒரு ரெக்குவயர்மெண்ட் இன்னைக்கு அதை வளர்ந்த ஒரு சமுதாயத்தில். அடுத்து இதை வந்து எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அந்த இன்சூரன்ஸை அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொன்னீங்க. அதில் நிறைய டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து நீங்கள் தான் தேடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இது. ஏன்னா நிறைய பேர் ஆன்லைனில் தெரியாமல் போய் நிறைய இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறாங்க, அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத. அதனால பண இழப்பீடு மற்றும் மன உளைச்சல் ரெண்டுமே வரும் அப்படிங்கிறத அற்புதமாக சொன்னீங்க.
எக்காரணத்தை கொண்டும் சிகிச்சைக்கு ஒரு பண பிரச்சனையா இருக்கக்கூடாதுங்கிறது தான் வந்து இன்சூரன்ஸ் அடிப்படையில் அது சுட்டி காட்டுது. பட் அது வந்து இதை வந்து இங்க இன்னைக்கு கலந்துக்கிட்ட எல்லாரும் அதை உள்வாங்கி அதை பயன்படுத்திக்குவாங்க. மேலும் ஏதாவது டவுட் இருந்தால் நேராக நந்துவையே நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. நான் லாஸ்ட் டைம் நான் உங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சது நம்ம இந்தியாவில் ரொம்ப இன்சூரன்ஸ் தேவை அப்படிங்கிற ஒரு புரிதல் எனக்கு வந்துச்சு ஆக்சுவலாக. ஏன்னா என்னோட வயது முதிர்ந்த என்னோட பெற்றோர்கள் இருக்கிறாங்க அங்கே. அவங்கள ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணும்போது ஈவன் நாங்கள் ஃபாரின்லேருந்து வந்தால் கூட அந்த தொகையெல்லாம் பெருசாக தான் எங்களுக்கு இருக்குது. ஏன்னா இந்தியாவில் ஆகிற மெடிக்கல் செலவுகள் அப்படி இருக்கிறதுனால சொல்கிறேன். அந்த பீஸ் ஆஃப் மைண்டுக்கு வந்து ரொம்ப இன்சூரன்ஸ் உதவியாக இருக்கும் அப்படின்ட்டு. அடுத்ததா இந்த நிகழ்வை இன்னைக்கு வந்து எங்களுக்கு ஒருங்கிணைச்சு இதை வந்து அந்திமுற்ற இதில் கொடுத்த எங்களுடைய படைப்பு குழு மற்றும் தலைவர் மைதிலி, கேப்டன் மைதிலி அவர்களுக்கும், செயலாளர் உமா மகேஸ்வரி அவர்களுக்கும், பொருளாளர் சக்தி பிரகாஷ் அவர்களுக்கும் மிக்க நன்றி. மேலும் இந்த நிகழ்வுக்கு கலந்துகிட்டு ஈரோடு வாசல் உறுப்பினர்களுக்கும் வாசல் அல்லாத உறுப்பினர்கள் அனைவர்களுக்கும் மிக்க நன்றி. ரொம்ப நன்றிங்க நந்து. இத்துடன் இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாங்க. தேங்க்ஸுங்க. ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடலாங்களா சக்தி? என்ன சொல்லுங்கண்ணா. நந்து, ரொம்ப அருமையான உரை. ஆக்சுவலா இன்சூரன்ஸ் பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா, காப்பீடு வாங்கப்படுவதல்ல விற்கப்படுவதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து இன்னைக்கு இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் எண்ணிக்கை பார்த்தாலே தெரியுது. காப்பீடு யாரும் அவங்களா முன் வந்து வாங்குறது இல்லை. அவ்வளவுதான் இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கிறாங்க. காருக்கெல்லாம் காப்பீடுனா அது மேண்டேட்டரிங்கிறதுனால எவ்ரி இயர் கட்டுறாங்க. ஆனா இந்த ஹெல்த் இன்சூரன்ஸோ ஆயுள் காப்பீடோ அதெல்லாம் வந்து அதை இவங்கள மாதிரி அந்த நிபுணர்கள் எல்லாம் அதை வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதை வித்தாதான் எடுப்பாங்க போல இருக்குங்கிறது இப்ப தெரியுது. அருமையான உரைங்க நந்து. தேங்க்யூ. நன்றி. நன்றிங்க. தேங்க்யூ. இதோட ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிடுறேங்க.